Hello all, welcome to Nathal Academy. Today we are going to do a quick revision on diploma level mechanical engineering service unit 8 fluid mechanics and machinery. Okay, so a quick revision so we will cover all the important points, all the topics. Okay, syllabus எல்லா டாபிக்ஸ்மே கவர் பண்ணுவாங்க. ஆனா ஒரு பேஜ் வைஸ் தான் கவர் பண்ணுவாங்க. இது பார்த்துட்டு நீங்க what we call I'm sure you can tackle the questions, okay, in the exams. So இங்க first portion வந்து கொடுத்துருக்க working of differential manometers. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரெஷர் ஒரு டாபிக் இருக்காங்க. அது தெரிஞ்சதால உங்களுக்கு அந்த மேனோமீட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுவாங்க. ஓகே, ஸோ இங்கே ப்ரெஷர் என்னது? வாட் இஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்? ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஓப்பன் கிரவுண்டில் நிற்கும்போது என் தலைக்கு மீது ஒரு ப்ரெஷர் இருக்கும். அது என்ன ப்ரெஷர்? அட்மாஸ்பியரில் டஸ்ட், தென் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேயர்ஸ், மேட்டர்ஸ் இருக்காங்க அட்மாஸ்பியரில். ஓகே, டஸ்ட், ஏர், டிஃப்ரெண்ட் கேஸஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு வெயிட் உங்களோட தலைக்கு மேலே எக்ஸர்ட் பண்ணுவாங்க. அதோட மெஷர்மெண்ட் தான் அந்த ப்ரெஷர். ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும், சி லெவலில் 760 mm ஆஃப் மெர்க்குரி தான். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ப்ராசஸில் கேஜ் பார்த்துட்டு ப்ரெஷர் மெஷர் பண்ணுறாங்கன்னு நினச்சிருக்கோம். அப்படின்னா அந்த ப்ரெஷருக்கு பேர் கேஜ் ப்ரெஷர். ஓகே, அந்த கேஜ் ப்ரெஷரில் நீங்கள் ஆல்ரெடி அட்மாஸ்பியரில் இருக்குன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கன்சிடர் பண்ண மாட்டேன். எப்படி? நீங்கள் கேஜ் பார்த்துட்டு ஒரு ப்ரெஷர் மெஷர் பண்ணும்போது that pressure is called gauge pressure. ஓகே, அந்த ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு மேலே இருந்தால் யூ கால் இட் அஸ் கேஜ் ப்ரெஷர், கீழே இருந்தால் யூ கால் இட் அஸ் வேக்யூம் ப்ரெஷர். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க கேஜ் ப்ரெஷர், வேக்யூம் ப்ரெஷர். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டில் யூ ஆர் நாட் கன்சிடரிங் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 0 கன்சிடர் பண்ணிட்டு தான் நீங்கள் கேஜ் ப்ரெஷர், வேக்யூம் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. இஃப் யூ ஆர் கன்சிடரிங் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆல்சோ, ஓகே, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா ஃப்ரம் ஹியர் இது வரைக்கும் இருக்காங்க, இந்த ப்ளூ லைன் தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். நீங்கள் அது கூட கன்சிடர் பண்ணினா அதுக்கு பேர் அப்சல்யூட் ப்ரெஷர். அப்சல்யூட் வேல்யூனா ஒரிஜினல். ஸோ ஒரிஜினல் ப்ரெஷர்னா யூ ஹாவ் டு ஆட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர். பாருங்க, அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வரைக்கும் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர், இல்லைன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மைனஸ் வேக்யூம் ப்ரெஷர். அப்போதான் உங்களுக்கு absolute pressure கிடைக்கும். அந்த ரெஃபரன்ஸுக்கு பேரு absolute zero pressure. ஓகே, ஸோ 3 pressures, gauge pressure, atmospheric pressure, then absolute pressure. இது 3 நீங்க தெரிஞ்சுக்கணும். Now, differential U-tube manometer is a kind of setup used to measure the pressure difference between two pipes. Okay, இது ரெண்டு பைப் நினைச்சிருக்கோம். பைப் இப்படி போயிட்டு இருக்காங்க, away from the means perpendicular to this digital bond தான் அந்த பைப்போட டைரக்ஷன் நினைச்சிருந்தோம். அப்படின்னா இந்த பைப்ல ரெண்டு fluids, மேபி சேம் fluidா இருக்கலாம், டிஃப்ரெண்ட் fluidா இருக்கலாம். ஓகே, அப்படி போகும்போது நீங்க அந்த பைப், ரெண்டு பைப்போடைய ப்ரெஷர் டிஃபரன்ஸ், அதனால தான் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர், டிஃபரன்ஸ் தான் பார்க்க முடியும். இந்த பைப்போட ப்ரெஷரும் பார்க்க முடியாது, இந்த பைப்போட ப்ரெஷரும் பார்க்க முடியாது, ஆனால் அதோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு பார்த்துக்கலாம். அது எப்படின்னா, யூ வில் கனெக்ட் தீஸ் டூ பைப்ஸ் யூசிங் எ U-tube மேனோமீட்டர். U-tube மேனோமீட்டர். ஓகே, இந்த பைப் இங்கேயும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. U-tube மேனோமீட்டர் அப்படியே ஒரு யூ ஷேப்ல இருக்காங்க. ஸோ இனிஷியலி அதுக்குள்ள ஒரு மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட் இருக்கும். இங்கே பிளாக் கலர்ல கொடுத்ததான் மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட். அது வந்து இனிஷியலி ஒரே லெவலில் இருப்பாங்க. ஓகே, இனிஷியலி அந்த மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட் ஒரே லெவலில் இருப்பாங்க. மீன்ஸ் பிஃபோர் யூ கனெக்ட் டு த, நீங்கள் வந்து பைப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சப்போஸ் இப்படி இருந்தது ரெண்டுலுமே. ஓகே, நீங்கள் ரெண்டு பைப்பிலும் கனெக்ஷன் கொடுத்துருந்தா இட் வில் சேஞ்ச் இட்ஸ் பொசிஷன். எப்படி? இது வந்து கீழே போயிருக்காங்க, இது வந்து மேலேக்கு போயிருக்காங்க. மீன்ஸ் சம் மோர் ஃபோர்ஸ் இஸ் எக்ஸர்டட் ஹியர். ஸோ மீன்ஸ் இதுதான் ப்ரெஷர் அதிகம், ப்ரெஷர் அட் ஏ பிஏ இதுதான் அதிகம் கம்பேர்ட் டு ப்ரெஷர் அட் பி. இதுதான் இந்த பொசிஷனோட மீனிங். ஓகே, ஸோ நீங்கள் அது கனெக்ட் பண்ணினா இதுக்கு ஒரு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருந்தால்
இந்த லெவல் அப்படியே இப்படி சேஞ்ச் ஆகி நிற்பாங்க. ஓகே, ஒரே லெவலில் இருந்து இருந்தா மீன்ஸ் ரெண்டு பைப்பிலுமே சேம் ப்ரெஷர். ஓகே, ஸோ இப்படி ஒரு பொசிஷன்ல நிற்கும் போது how you are going to calculate the pressure? நீங்க என்ன வேணும்னா இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் லைன், லோவஸ்ட் லெவல் இது இங்கே தானே, அங்கே நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணணும். இங்க கொடுத்துருக்காங்க செட். ஓகே, அங்கே இருந்து நீங்க ப்ரெஷர் இந்த ரெண்டு லிம்பில் இந்த பாயிண்ட்ல மார்க் பண்ண போகுது. ஓகே, ஐ எம் கோயிங் டு ரைட் இட். இந்த லிம்பில் ப்ரெஷர் எப்படின்னா இந்த பைப்பில் இருக்கிற ப்ரெஷர் ப்ளஸ் இத்தனை ஹைட் வரைக்கும் வாட்டர் கோலா இருக்கிறதோட ப்ரெஷர். ஸோ இன் ஹியர் நான் வந்து இங்கே எழுதிடலாம், ப்ரெஷர் பிஏ ப்ளஸ் இவ்வளோ ஹைட்டோட வாட்டர் கோலம் இல்லை, இங்கே வாட்டர் தான் கொடுத்துருக்காங்க, அதனால நான் வாட்டர் சொல்றாங்க, டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸ் ஆகும். ஸோ இந்த லிக்விடோட கோலத்தோட ப்ரெஷர் அதை எப்படி நீங்க எழுதுவாங்க, ரோ இன்டு ரோ ஆஃப் திஸ் ஃப்ளூயிட், அது இங்கே ஏதான் இன்டு ஜி இன்டு, ஐ திங்க் இட்ஸ் விசிபிள் ரைட்? ஓகே, sorry, the body is not completely visible. I will write here. Okay, so நான் வந்து இந்த பாயிண்ட்ல எழுத போகுது PA pressure at A plus இவ்வளோ ஹைட்டோட லிக்விட் கோலத்தோட pressure, that is nothing but density of that liquid A into acceleration to gravity into height இங்க என்ன கொடுத்துருக்காங்க h1, இதுதான் இங்கே pressure. Now this will be equal to இந்த லிம்பில pressure, இந்த லிம்பில இந்த பாயிண்ட்ல pressure, இது ரெண்டும் ஈக்குவல் ஆகும். அதுதான் நீங்க அப்ளை பண்ற பிரின்சிபிள். முதல்ல இந்த மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட் எடுத்துக்கலாம். மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட் h2 ஹைட்ல இருப்பாங்க. ஸோ ஐ ஆம் காலிங் இட் as ரோ மேனோமெட்ரிக் ஃப்ளூயிடோட டென்சிட்டி இன்டு g இன்டு h2 பிளஸ் நெக்ஸ்ட் இந்த B லிக்விட் h3 ஹைட்ல இருக்கு, அதனால ரோ ஆஃப் B இன்டு g இன்டு h3 பிளஸ் இந்த பைப்ல இருக்கணும் ப்ரெஷர் PB. திஸ் இஸ் த ஈக்குவேஷன். இதுக்குள்ளேருந்து உங்களுக்கு ஈஸியா PA மைனஸ் PB போட்டு பாக்கி எல்லாமே இந்த ரோஜி காம்பனன்ட்ஸ் எல்லாமே ரைட் சைடு கொண்டு போனா யூ வில் கெட் தட் ப்ரெஷர் மெஷர்மெண்ட். மீன்ஸ் H மட்டும்தான் இங்க இந்த ஃபிகர் எடுத்துக்கலாம், பாக்கி எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ், டென்சிட்டி ஓகே அண்ட் G அது கான்ஸ்டன்ட்ஸ் தான். ஸோ அதனால எந்த ஃப்ளூயிட் இங்கே யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னா யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் த ப்ரெஷர் டிஃபரன்ஸ். ஓகே, இதுதான் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர்ல அப்ளை பண்ற பிரின்சிபிள். ஓகே, ஒன்ஸ் ஒரு கொஸ்டின் வந்திருக்காங்க, மீன்ஸ் ஒரு ப்ராப்ளமா கேட்டிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வெஞ்சுரி மீட்டர். ஓகே, ஸோ வெஞ்சுரி மீட்டர்ல நீங்க யூஸ் பண்ற பிரின்சிபிள் இஸ் நத்திங் பட் பெர்னௌலிஸ் பிரின்சிபிள். ஓகே, பெர்னௌலிஸ் பிரின்சிபிள் தான் நீங்க வெஞ்சுரி மீட்டர்ல யூஸ் பண்ணிடும். ஸோ பெர்னௌலிஸ் பிரின்சிபிள் என்னது? இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. மீன்ஸ் ரெண்டு பாயிண்ட் எடுத்தால் அந்த ரெண்டு பாயிண்ட்லுமே டோட்டல் எனர்ஜி வில் பி சேம் ஆர் ஈக்குவல். நீங்க இங்க 1ல் இருக்கிற டோட்டல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு 2ல் இருக்கிற டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜினா யாரெல்லாம் நமக்கு டெரிவேஷனும் தேவையில்லை, ஆனால் கான்செப்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்றாங்க. டோட்டல் எனர்ஜி TE சொன்னா யாரெல்லாம் ப்ரெஷர் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதில் ப்ரெஷர் எனர்ஜியோட ஈக்குவேஷன் ப்ரெஷர் இன்டு வால்யூம் கேபிட்டல் V. கைனடிக் எனர்ஜியோட ஈக்குவேஷன் ½ mv². பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஈக்குவேஷன் mgh. H means height from the datum. Okay, இதுதான் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிட்டு அந்த வெஞ்சுரி மீட்டரோட ஈக்குவேஷன் எல்லாம் இருக்காங்க. we will see that. அதுக்கு முன்னாடி பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லிடலாம். நீங்க ஒரு பைப்புக்குள்ள டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க வெஞ்சுரி மீட்டர். ஓகே, the வெஞ்சுரி மீட்டர் device used to find the discharge through a pipe. ஓகே, எப்படி நீங்க கண்டுபிடிக்கும்? அதுக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வேணும். அந்த பைப் இருந்தால் அந்த பைப்போட ஒரு செக்ஷன் அப்படியே கட் பண்ணிட்டு வெஞ்சுரி மீட்டர் ஃபிட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் பைப் இருக்காங்க, இது இங்கே இருந்தும் பைப் இருக்காங்க.
அந்த பைப்போட செக்ஷன் அப்படியே சேஞ்ச் எடுத்துட்டு இந்த வெஞ்சூரிமீட்டரை நீங்கள் ஃபிட் பண்ணி கொடுங்க. மீன்ஸ் அது ஃபிக்ஸடாக இருக்கும், நீங்கள் அப்படியே எடுத்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்காது. இந்த வெஞ்சூரிமீட்டரில் 2 செக்ஷன் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஒன்று என்ட்ரன்ஸ். ஓகே, என்ட்ரன்ஸில் ஃபர்ஸ்ட் செக்ஷன். செகண்ட் செக்ஷன் இஸ் கால்ட் த்ரோட். த்ரோட்னா லோவஸ்ட் க்ராஸ் செக்ஷன் ஏரியா இருக்குன்னா இடம். ஓகே, எப்போதுமே க்ராஸ் செக்ஷன் ஏரியா கம்மியாகும்போது அங்கே வெலோசிட்டி அதிகமாகிடும். கரெக்டு தானே? ஒரு ரூமுக்குள்ள நிறைய ஆளுகள், மேபி ஒரு 10 ஆளுகளை ஒரு வாதிலோட என்ட்ரி பண்றாங்க. ஆனா வெளியே போகிறதுக்கு ஒரே ஆளுக்கு போன மாதிரி தான் வெளியே என்ட்ரி செட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ட்ரி பண்றதை விட்டு வெளியே போனாலோட வெலோசிட்டி அதிகமாகும் போது தான் தியேட்டருக்குள்ள அந்த க்ரௌடிங் வராமல் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே என்ட்ரி வரும்போது இங்கே சின்னொரு எக்ஸிட் தான், அதனால ரொம்ப ஃபாஸ்டா போயிடும். மீன்ஸ் வெலோசிட்டி அதிகம். இங்கே velocity அதிகம் means pressure will be low. Very important. Throttle velocity will be maximum and pressure will be minimum. அதுக்கு throttle சொல்லுவாங்க. அந்த throttle நீங்க செகண்ட் செக்ஷன் எடுத்து அப்படியே பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணினா, அதுக்கு முன்னாடி வெஞ்சூரிமீட்டருக்கு ஒரு கன்வர்ஜன் செக்ஷன் இருக்காங்க, ஒரு டைவர்ஜன் செக்ஷன் இருக்காங்க. கன்வர்ஜன் செக்ஷன் கொஞ்சம் தான் இருக்குது, ஆனா டைவர்ஜிங் செக்ஷன் அதிகமா இருக்காங்க. வை? பிகாஸ் ப்ரெஷர் இங்கே லாஸ் ஆனது, யூ ஹேவ் டு பில்ட் அப். அந்த ப்ரெஷர் லாஸ் இல்லாமல் ஃப்ளோ கொண்டு போகிறதுக்கு தான் இங்கே அதிகமான டைவர்ஜன்ஸ் போர்ஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் இங்கே ஆங்கிள் அதிகமாக இருக்கும், இங்கே ஆங்கிள் கம்மியாக இருக்கும். அதனால தானே இது கொஞ்சம் இது பெருசு, லெங்க்த் பெருசு, லெங்க்த் கொஞ்சம், ஆனால் ஆங்கிள் பெருசு, ஆங்கிள் கொஞ்சம். ஓகே, நம்ம இதோட equations பார்த்துக்கலாம். So வெஞ்சூரிமீட்டரோட equations, incompressible flow, அதனால continuity equation A1 V1 equal to A2 V2 அது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பெர்னோலிஸ் ஈக்குவேஷனோட யூஸ் பண்ணிட்டு you will arrive at an equation like this. Okay, A1 A2 are the two areas. Okay, ரெண்டு செக்ஷனோட ஏரியாஸ் A1 A2, பாக்கி எல்லாமே உங்களுக்கு தெரியும். Okay, then H is the difference in the mercury column. இங்கே வந்து நீங்கள் மெர்க்குரியில் ஒரு மேனோமீட்டர் கனெக்ட் பண்ணுவாங்க. மேனோமீட்டர், அவங்க மேனோமீட்டருக்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸ் வராங்க, அதுதான் இந்த H. ஓகே, நவ் இதில் பெர்னோலிஸ் வெஞ்சூரிமீட்டரோட பிரின்சிபிள் எதுன்னு கேட்டால் தட் இஸ் பெர்னோலிஸ் பிரின்சிபிள். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். வெஞ்சூரிமீட்டரோட பிரின்சிபிள் இஸ் பெர்னோலிஸ் பிரின்சிபிள். ஓகே, நமக்கு வெஞ்சூரிமீட்டரும் ஒரிஃபிஸ் மீட்டரும் மவுத் பீஸ் தான் லேர்ன் பண்ண வேண்டியிருக்காங்க. எல்லாத்துலையுமே யூ ஆர் யூசிங் பெர்னோலிஸ் பிரின்சிபிள். ஓகே, ஸோ இது வெலோசிட்டி ஈக்குவேஷன் அப்படியே பை ஹார்ட் பண்ணணும். தே மே ஆஸ்க், டைரக்டாக ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்கலாம், அப்படி கேட்டிருக்காங்க முன்னாடி. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தெரியும். தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ்? ஆக்சுவலி நீங்கள் டிஸ்சார்ஜ்னா தியரட்டிக்கலி இங்கே கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் எந்த கேஸ்லுமே தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் உங்களுக்கு அட்டெண்ட் பண்ண முடியாது. டிஸ்சார்ஜ் will be lower. ஓகே, அதுக்கு பேர் தான் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ்னா எந்த அளவுக்கு கம்மியாக இருக்காங்க, அந்த கோஎஃபிஷியன்ட் எப்படின்னா அதோட ஈக்குவேஷன் இஸ் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் மைனஸ் தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். ஸோ அதனால ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் ஈக்குவேஷன் வந்து தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஓகே, இங்கேருந்து அப்படியே தியரட்டிக்கல் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் இந்த தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் இங்கே கொண்டு போய் அப்படி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வில் பி லைக் திஸ் ஈக்குவேஷன். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் இஸ் திஸ். ஸோ வெலோசிட்டி ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியணும், இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியணும். வெலோசிட்டி ஈக்குவேஷன் அண்ட் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் ஈக்குவேஷன். ஓகே, தென் வெஞ்சூரிமீட்டர் கான்ஸ்டன்ட். இந்த போர்ஷனுக்கு வெஞ்சூரி ரூட் H மட்டும் வெளியே எடுத்து CD ரூட் H வெளியே எடுத்தா you will get வெஞ்சூரிமீட்டர் கான்ஸ்டன்ட். ஓகே, வெஞ்சூரிமீட்டர் கான்ஸ்டன்ட் என்னதும் கூட பார்த்து வச்சுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரிஃபிஸ் மீட்டர். ஒரிஃபிஸ் மீட்டர்னா கொஞ்சம் சிம்பிளான ஒரு செட்டப் தான். அந்த பைப்புக்குள்ளே நீங்கள் ஒரு ஒரிஃபிஸ் என்னது, ஒரு கோயிலில் சென்டரில் நீங்கள் ஒரு ஹோல் போட்டால் இட் வில் ஒர்க் ஆஸ் அன் ஒரிஃபிஸ் மீட்டர். அதே மாதிரி தான். ஓகே, பைப்புக்குள்ளே சர்க்குலர் க்ராஸ் செக்ஷனில் அப்படியே நீங்கள் சர்க்குலராக இருக்கலாம், வேறு க்ராஸ் செக்ஷன் இருக்கலாம், நீங்கள்
ஒரு orifice ஒரு ஹோல் கொடுங்க. அப்படி நீங்க ஹோல் கொடுத்தால் ஃப்ளோ வந்து இப்படி தான் போவாங்க. என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்காங்க இந்த ஃப்ளோல? This portion is called vena contracta, where fluid oda layers are having least cross section. பாருங்க, அப்படியே இங்க ஒரு ஃபேஸ் கொடுத்தா ஒரு ஃபேஸ்ல cross section அங்கே இல்ல, least cross section கொஞ்சம் distance தாண்டி தான் least cross section வரும். வென்ச்சுரிமீட்டர்ல throttle தான் இருந்தது least cross section, இங்க அப்படி இல்ல, கொஞ்சம் தாண்டி தான் வருவாங்க. அந்த வீனா கான்ட்ராக்ட் தான் உங்களோட செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆல்ரெடி என்ட்ரன்ஸ் தான், வென்ச்சுரிமீட்டர்ல இருந்த மாதிரி என்ட்ரன்ஸ் தான். இது வந்து வீனா கான்ட்ராக்டா, இதுக்கு பேரு வீனா கான்ட்ராக்டா. அங்கே த்ரோட், ஆனா த்ரோட் வென்ச்சுரிமீட்டர்ல அங்கேதான் லீஸ்ட் cross section ஏரியா இருந்தது. ஆனா இங்க அப்படி இல்லை, இங்க கொஞ்சம் தாண்டி இங்க தான் வீனா கான்ட்ராக்டா. ஓகே, ஸோ இந்த ரெண்டு செக்ஷனும் நீங்க ப்ரெஷர் டிஃபரன்ஸ் பார்த்துருந்தா அந்த measurement யூஸ் பண்ணிட்டு again you are going to have the same equations. சேம் ஈக்குவேஷன் இருக்கும் ரெண்டுக்குமே. ஓகே, ஸோ V2 இது அங்கே பார்த்தா அதே ஈக்குவேஷன் தான். coefficient of discharge again same equation, actual discharge again same equation, orifice meter constant அங்கே வென்ச்சுரிமீட்டர் கான்ஸ்டன்ட் இருந்தது, இங்கே orifice meter constant. ஓகே, இதுவும் ஃப்ளோ மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டிவைஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் இங்க வென்ச்சுரிமீட்டரோடையும் orifice meter ரெண்டும் சேம் பர்பஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ என்ன டிஃபரன்ஸ் இருக்குது ரெண்டுமே? எந்த மாதிரி அப்ளிகேஷன்ல வென்ச்சுரிமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி அப்ளிகேஷன்ல orifice meter யூஸ் பண்ணிக்கலாம்? இங்க பாருங்க, வென்ச்சுரிமீட்டர் வந்து லார்ஜ் பைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, orifice meter ஸ்மால் பைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் coefficient of discharge is high, which means actual discharge is more compared to orifice meter. Okay, then require more space. வென்ச்சுரிமீட்டர் அங்கே இன்ஸ்டால் பண்றதுக்கு அதிகமா ஸ்பேஸ் வேணும் உங்களுக்கு, இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் போதும். லாசஸ் ஆர் லெஸ், இங்க லாஸ் கம்மி தான், இங்க ஹை லாசஸ். லாசஸ் மீன்ஸ் ஃப்ளோ பண்ணும்போது இந்த டிவைஸ் யூஸ் பண்றதுனால அந்த ஃப்ளோ எனர்ஜியில கொஞ்சம் லாசஸ் வராங்க. ஓகே, then high pressure recovery is attainable, pressure recovery is poor. high pressure recovery இதுதான் நான் சொன்னது, அந்த டைவர்ஜென்ட் கோன்னு சொல்லுவாங்க. டைவர்ஜென்ட் போர்ஷனுக்கு டைவர்ஜென்ட் கோனோட டைவர்ஜென்ஸ் ரொம்ப கிராஜுவலா, ரொம்ப வெரி ஸ்மால் இன்க்ரிமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, அதனால பெரிய லென்த் இருக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்ததுனால ஹை ப்ரெஷர் ரிகவரி, அந்த த்ரோட் வழி போகும்போது ப்ரெஷர் கம்மியாயிடுச்சு, வெலோசிட்டி அதிகம், ப்ரெஷர் கம்மியாயிடுச்சு. ஆனா ஃப்ளோக்கு ப்ரெஷர் தேவை, அதனால அந்த ப்ரெஷர் பில்டப் பண்றதுக்கான அந்த டைவர்ஜென்ஸ் கொடுத்ததுனால இங்க ஹை ப்ரெஷர் ரிகவரி இஸ் பாசிபிள். இங்க அப்படி பண்ண முடியாது, ப்ரெஷர் ரிகவரி இஸ் புவர் orifice meter. ஓகே, நெக்ஸ்ட் டிவைஸ் மவுத் பீசஸ். ஓகே, மவுத் பீசஸ்னா சிம்பிளா ஒரு ஃபிகர் எப்படின்னா, மவுத் பீசஸ் தான் இதுல சிம்பிள். ஓகே, ஒரு சிம்பிளா ஃபிகர் எப்படி வரும்னா, சப்போஸ் இந்த டேங்குக்குள்ளன்னு நீங்க ஒரு இப்படி ஒரு பைப் நீங்க கொடுங்க, இதுக்கு பேரு தான் எக்ஸ்டர்னல் மவுத் பீஸ். எக்ஸ்டர்னல் மவுத் பீஸ். ஸோ இன்டர்னல் மவுத் பீஸ் எப்படி இருக்கும்? இந்த பைப் வந்து இப்படி இருக்காது, இங்கே வரும், இங்கே ஆரம்பிக்கும். ஓகே, தென் ஸோ எக்ஸ்டர்னல் இன்டர்னல் பார்த்தேன். சிலிண்ட்ரிக்கல் மவுத் பீஸ், இதுதான் சிலிண்ட்ரிக்கல் மவுத் பீஸ். கன்வர்ஜன் மவுத் பீஸ், மவுத் பீஸோட ஷேப் வந்து கன்வர்ஜிங் ஆகும், இப்படி இருக்கும். ஓகே, டைவர்ஜன் மவுத் பீஸ் அப்படின்னா இப்படி இருக்கும், டைவர்ஜன் மவுத் பீஸ். தென் மவுத் பீஸ் ரன்னிங் ஃப்ரீ. மவுத் பீஸ் ரன்னிங் ஃப்ரீ எப்படின்னா, நீங்க இப்படி ஒரு மவுத் பீஸ் கொடுத்திருந்தான். ஓகே, இதை நான் கொஞ்சம் பெருசா ட்ரா பண்ணியிருக்காங்க. இப்படி மவுத் பீஸ் கொடுத்திருந்தால் ஃப்ளோ வந்து எப்படி போகும்னா இப்படிதான் போகும். ரன்னிங் ஃப்ரீல ஃப்ளோ வந்து
அப்படியே ஒரு கன்வர்ஜன் போர்ஷன் டெவலப் ஆயிட்டு இந்த மவுத் பீஸோட சைடு வால்ஸ்ல டச் பண்ணாமல் வெளியே போகுது. அதுக்கு பேரு ரன்னிங் ஃப்ரீ. சப்போஸ் இது இங்க த்ரோட் ஃபார்ம் பண்ணிட்டு டச் பண்ணி தான் போகுது, வால் மேல டச் பண்ணி தான் போகுது அப்படின்னா மவுத் பீஸ் ரன்னிங் ஃபுல். இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இங்க இன்டர்னல் மவுத் பீஸ் ஃப்ரீ ரன்னிங்காக இருந்தால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் will be 0.5. இன்டர்னல் மவுத் பீஸ் ஃபுல் ரன்னிங்காக இருந்தால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் is 0.707. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் is more for mouth piece running full. Okay. ஸோ நம்ம இந்த ஃப்ளோ மெஷரிங் டிவைசஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இஸ் டர்பைன்ஸ். ஓகே, ஸோ டர்பைன்ஸ் ரொம்ப முக்கியமான ஹைட்ராலிக் மிஷினரியில் வருന്ന டாபிக் தான். ஸோ அது கொஞ்சம் முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இங்கே பாருங்க, ரொம்ப ஈஸி. டர்பைன்ஸ் வந்து கிளாசிஃபிகேஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இம்பல்ஸ் டர்பைன், ரியாக்ஷன் டர்பைன், அது வந்து பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. we will see that. then radial flow, axial parallel flow, அதுவும் அந்த டிஸ்கஷன்ல we will cover. then high head டர்பைன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? மெயின்லி இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க ஃபார் ரொட்டேட்டிங் ஜெனரேட்டர், ரைட்? ஸோ அதுக்கு நீங்க எப்படி இருக்கும் அந்த செட்டப்? டாம். ஓகே, டாமில் தண்ணி இருக்காங்க. இங்கே இருந்து ஒரு பைப், அதுக்கு பேரு பென்ஸ்டாக். ஓகே, அந்த பென்ஸ்டாக்கோட பாட்டம் போர்ஷன் வில் பி a nozzle. அந்த நோசிலுக்குள்ளேருந்து இதுக்குள்ள வரணும் அந்த ஹை ஸ்பீட் வாட்டர் ஜெட். இது டர்பைனோட பிளேட் மேல டச் இம்பிஞ்ச் ஆகும்போது அந்த மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும் அந்த வாட்டரோட. அதனால ரன்னர் வில் ரொட்டேட். ஓகே, அந்த ரன்னரோட ஷாஃப்ட் நீங்க ஜெனரேட்டர்ல கப்பல் பண்ணுங்க, யூ வில் கெட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ஸோ இங்க இதுக்கு பேரு தான் அவைலபிள் ஹெட். அந்த டாமில் எவ்வளோ ஹைட்ல பென்ஸ்டாக்கோட லெவல்னா எவ்வளோ ஹைட்ல தண்ணி இருக்காங்க, அதுக்கு பேரு தான் அவைலபிள் ஹெட். ஓகே, அவைலபிள் ஹெட். ஆக்சுவலி இது கீழே வராது, நான் அது ஃப்ளோ பண்றது காமிக்கிறதுக்காக கீழே கொடுத்துருக்காங்க. சேம் லெவல்ல நீங்க ட்ரா பண்ணுங்க. ஸோ தட் வில் பி த டோட்டல் ஹெட். ஆனா இந்த பைப் வழி பாஸ் ஆகும்போது பைப்புக்குள்ள நிறைய ஜாயின்ஸ் வருவாங்க. தென் பைப்பு எக்ஸ்பேன்ஷன் போர்ஷன்ஸ் இருக்கும், பைப்பில் பெண்ட் இருக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் லாசஸ் வரும், அதுக்கு பேரு மைனர் லாசஸ். தென் பைப்புக்குள்ள ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஃப்ரிக்ஷன் இல்லாமல் ஒரு ரியல் கேஸ் ஆக்டிவிட்டியும் நமக்கு இமேஜின் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால அங்கே ஹை மீன்ஸ் மேஜர் லாசஸும் இருப்பாங்க. ஓகே, அந்த ஃப்ரிக்ஷன் மேஜர் லாசஸ் பார்க்கறதுக்கு டால்சி வெய்ஸ்பேக் ஈக்குவேஷன் ஆர் ஷெஸிஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவாங்க. மைனர் லாசஸ்ல இன்னும் டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் இருப்பாங்க. ஆனால் சிலபஸ் இல்லாததுனால ஐ எம் நாட் கோயிங் இன்டு தட். ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். ஓகே, ஸோ இங்க ஹை ஹெட்னா இதுதான் ஹை ஹெட் டர்பைன்ஸ். அப்படின்னா அந்த டர்பைன் ஒர்க் பண்றதுக்கு இந்த ரிசர்வாயர்ல ரொம்ப அதிகமான ஹைட்ல தண்ணி வேணும். மீன்ஸ் இனிஷியலி அவ்வளோ ஹைட், அவ்வளோ எனர்ஜி இருந்தால் தான் அந்த டர்பைன் கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். தட்ஸ் ஆர் கால்ட் ஹை ஹெட் டர்பைன்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பெல்டன் டர்பைன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பெல்டன் டர்பைன் எப்படின்னா we will see. தென் மீடியம் ஹெட். ஹை ஹெட் டர்பைனோட அந்த அளவுக்கு ஹெட் தேவையில்லை, ஒரு மீடியம் லெவல். அந்த வேல்யூஸ் பாருங்க, 250 மீட்டருக்கு மேலே ஹை ஹெட், அதுதான் உங்களுக்கு முக்கியம், அதுதான் எக்ஸாம் கேட்பாங்க. லோ ஹெட், சாரி மீடியம் ஹெட் 60 to 250. 60 to 250 வரைக்கும் ஹெட் ஆஃப் வாட்டர் இருந்தால் அதுக்கு மீடியம் ஹெட் டர்பைன்ஸ் சொல்லுவாங்க. பிரான்சிஸ் டர்பைன் இஸ் an example. Third one, low head 60 மீட்டருக்கு கீழே இருந்தா இட்ஸ் கால்ட் அப்லான் டர்பைன். ஓகே, தென் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட். ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் என்னன்னா we will learn. அதுக்கு முன்னாடி நீங்க இதை அப்படியே பை ஹார்ட் பண்ணணும். 10 to 50 RPM ஸ்பெசிஃபிக் ஸ்பீடா இருந்தால் அதுக்கு பேரு லோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் டர்பைன். தென் 50 to 350 இருந்தால் மீடியம் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட். தென் 300 to 1000 இருந்தால் ஹை ஸ்பெசிஃபிக் ஸ்பீட். அப்படியே லேர்ன் பண்ணுங்க, அந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குது. லோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீடுக்கு பெல்டன், மீடியம் பிரான்சிஸ், ஹையோடது அப்லான். Okay, now we will see the working of turbines in detail. Okay,
ஸோ டர்பைனோட ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் இங்கேயே கொடுத்துருக்கேன். The value of specific speed of a turbine. டர்பைனோட ஸ்பெசிஃபிக் ஸ்பீட்னா ஒரு ஜியோமெட்ரிக்கலி சிமிலர் டர்பைன் ஒர்க்கிங் அண்டர் த சேம் கண்டிஷன்ஸ். ஓகே, நீங்கள் வந்து உங்கள் கையில் ஒரு டர்பைன் இருக்காங்க, ஆனால் அந்த அதே டர்பைனுக்கு ஜியோமெட்ரிக்கலி சிமிலரான இன்னொரு டர்பைன், சைஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலர். ஓகே, அந்த டர்பைன் ஒன் ஹெட்டில் ஒர்க் பண்ணும்போது ஒன் பவர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்பீடில் ரொட்டேட் பண்ணுவாங்க, அதுக்கு பேரு தான் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட். எப்படி ஒன் ஹெட் அவைலபிள், ஒன் ஹெட் தான், அதுல 1 கிலோவாட்ஸ் ஒரு 1 வாட், இங்க 1 கிலோவாட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்பீட்ல சுத்தணும். ஓகே, அதுக்கு பேரு தான் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட். ஈக்குவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Where ns is the specific speed, n is the speed of your turbine, p is the power, h is the head. Okay, then hydraulic efficiency. In the turbine la neenga efficiencies paakumbodhu I will draw that figure again so that you can understand that. Okay, எப்படின்னா இங்க ரிசர்வாயர் இருக்காங்க, ரிசர்வாயருக்குள்ள ஒரு பைப் போட்டு அந்த பைப்புக்கு எண்டில் ஒரு நோசில் கொடுத்து அந்த நோசிலுக்குள்ள வரணும். அந்த இதுதான் ரன்னர். ஓகே, இதான் நம்மளோட டர்பைனோட ரன்னர், அது மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே இருந்து இந்த வாட்டர் வராங்க, ரைட்? ஸோ இங்கே மூணு பாயிண்ட்ஸ் இருக்காங்க, 3 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்து வரனா வாட்டரோட அந்த எனர்ஜி பாயிண்ட் 1. நெக்ஸ்ட் ரன்னருக்கு இம்பார்ட் பண்ற எனர்ஜி பாயிண்ட் 2. தென் இங்க ஷாஃப்ட் வழி சுற்றுறது, ஸோ அந்த பாயிண்ட் 3. வாட்டரோட நோசிலோட எக்ஸிட்டில் வாட்டருக்கு இருக்கிற எனர்ஜி 1 நினைச்சிடுங்கோ. அந்த 1ம் இந்த 2ல இருக்கிற எனர்ஜியும் சேம் இல்லை, there will be some losses. இங்க இருந்து வரனா எல்லா எனர்ஜியும் இங்கே யூட்டிலைஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் கம்மி தான் இங்கே கிடைக்கும். ஸோ in this process this is output and this is input, right? கரெக்ட் தானே? இங்கே இருந்து ஒரு எனர்ஜி இருக்காங்க, அது இங்கே போகும்போது கம்ப்ளீட்டா உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியல, மீன்ஸ் கம்ப்ளீட்டா யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அந்த செகண்ட் பாயிண்ட்ல இருக்கிற எனர்ஜி அவுட்புட் எடுத்தா இது இன்புட்டா இருந்தால் எஃபிஷியன்சி ஈக்குவேஷன் அது அவுட்புட் பை இன்புட் தான். இங்கே அவுட்புட்னா ரன்னர் பவர், நான் வந்து ஆர்பின்னு கொடுக்குறாங்க, ரன்னர் பவர் பை வாட்டர் பவர், அதுதான் இன்லெட் வாட்டரோட பவர், ரன்னர் பவர் பை வாட்டர் பவர். இதுக்கு பேர் தான் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி. பிகாஸ் இங்கே வந்து வாட்டரோட எஃபிஷியன்சியை தான் நீங்க அனலைஸ் பண்றாங்க, அதனால ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி. நவ் நீங்க இது ரெண்டும் பாருங்க. ரன்னர் சுத்த ஆரம்பிச்சேன், ஆனா ரன்னர் மீன்ஸ் இந்த பிளேடு மேலே உங்களுக்கு கிடைச்சா ஃபுல் எனர்ஜியும் இந்த ஷாஃப்ட்ல கிடைக்காது. வை? ஃப்ரிக்ஷன் லாசஸ் ஒரு மெக்கானிக்கல் லாசஸ். ஓகே, அதனால இது இன்புட் இது அவுட்புட்டா வச்சிருந்தால் what will happen? Again I am writing the efficiency equation is equal to shaft power output power by input power is runner power. So this is called mechanical efficiency. Okay, now நாம் வந்து இது இனிஷியல் பாயிண்ட், இது ஃபைனல், இது அவுட்புட், இது இன்புட் அப்படி நான் எடுக்கிறாங்க. ஓகே, அப்படி எடுக்கும்போது I will write here output is 3 means shaft power by okay efficiency equal to shaft power by water power. கரெக்ட் தானே? நான் வந்து இது கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகுது shaft power by runner power into runner power by shaft power. ஒரு ஆர்பி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, டிவைட் பண்ணியிருக்காங்க, சாரி வாட்டர் பவர். ஓகே, வாட் இஸ் ஷாஃப்ட் பவர் பை ரன்னர் பவர்? தட் இஸ் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இன்டு வாட் இஸ் ரன்னர் பவர் பை வாட்டர் பவர்? தட் இஸ் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி.
hydraulic efficiency. This is called overall efficiency. So 3 points 1, 2, 3 water power, runner power, shaft power. இதோட ரிலேஷன் தான் எஃபிஷியன்சியில் இருக்காங்க. வெரி ஈஸி. ஓகே, அப்படியே நீங்கள் லேர்ன் பண்ணுங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்குது, கீழே நான் கொடுத்துருக்காங்க அந்த சேம் இக்குவேஷன்ஸ் தான். ஓகே, நான் இப்போ சொன்ன சேம் இக்குவேஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி. ஓகே, அந்த நோசில் வழியா ஒரு டெஃபினிட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நீங்க கொடுக்குறாங்க. அந்த ஃபுல் வாட்டரும் அந்த டர்பைனோட ரன்னர் மேல இம்பெஞ்ச் போய் இடிக்க மாட்டேன். கொஞ்சம் லாசஸ் எல்லாம் இருக்கும், ஸ்பிளாஷ் பண்ணுவாங்க, கொஞ்சம் கீழே விழுவாங்க, கொஞ்சம் லீக்கேஜஸ் மாதிரி போகுவாங்க. ஸோ அந்த லாசஸ் கன்சிடர் பண்ணினா யூ வில் கெட் வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி. ஹவு இன்புட் வந்து நீங்க கொடுக்குற வாட்டர் தான், வாட்டர் சப்ளை டு த டர்பைன், தட் இஸ் இன்புட். அவுட்புட் என்னது, ஆக்சுவலி எவ்வளோ வாட்டர் ஸ்ட்ரைக் பண்றாங்க, நீங்க கொடுத்த எல்லா வாட்டரும் ஸ்ட்ரைக் பண்ண வைக்கிறது இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். ஸோ இன் தட் கேஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் கணக்கில் நீங்க அப்படி ஒரு லாஸ் சொல்லும் போது அதுக்கு பேரு வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அந்த மேஜர் கிளாசிஃபிகேஷன் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இம்பல்ஸ் டர்பைன். இம்பல்ஸ் டர்பைனும் ரியாக்ஷன் டர்பைன் தான் மேஜர் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இம்பல்ஸ் டர்பைன். இம்பல்ஸ் டர்பைன்னா இம்பல்ஸ் என்னது, இட்ஸ் ஆக்சுவலி லைக் எ ஃபோர்ஸ் இன்டு டைம், மீன்ஸ் ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங். ஓகே, இட்ஸ் ரிலேட்டட் டு மொமெண்டம். ஸோ இங்கே பை மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர் யூ ஆர் கிவிங் எனர்ஜி டு த ரன்னர். எப்படி நம்ம ஆல்ரெடி சொன்ன அதே மாதிரி தான். பென் ஸ்டாக் வழி ஒரு நோசிலிங் இருக்கும். ஓகே, நோசில் இது அந்த நோசில் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இது கொடுத்துருக்காங்க. நோசிலோட ஹோல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வழியாக நீங்கள் ஹை வெலோசிட்டி ஜெட் கொடுப்பாங்க. அந்த வெலோசிட்டி ஆஃப் ஜெட்டு, ஹை வெலோசிட்டி ஜெட் இந்த பக்கெட் மேலே இம்பீச் பண்ணும்போது திஸ் ரன்னர் will rotate. ஓகே, இங்கே ரன்னர் பிளேட் மேலே வாட்டர் கம்மிங், ஹிட்டிங், கோயிங் அப்படி நடக்கும்போது வாட்டரோட வெலோசிட்டி கம்மி ஆயிடும். கரெக்ட் தானே? பிகாஸ் தட் வெலோசிட்டி ஆர் கைனடிக் எனர்ஜி ஃபேக்டர் இஸ் கிவன் டு த ரன்னர். எனர்ஜி கன்வெர்ட் பண்ணியாச்சு ரன்னரோட ரொட்டேஷனுக்கு. ஸோ இதோட வெலோசிட்டி கம்மி ஆயிடும். ஓகே, கம்மியாயிட்டு கீழே வந்து விடுவாங்க. ப்ரெஷர் இஸ் நாட் ஹேவிங் எ சேஞ்ச். நம்ம ஸ்டீம் டர்பைன்ல அதே மாதிரி தான் பிளேட் வழி பாஸ் பண்ணும்போது வாட்டரோட மீன்ஸ் ப்ரெஷர் வந்து சேம் தான், கம்மி ஆகலை. ஓன்லி வெலோசிட்டி மட்டும்தான் கம்மி ஆகும். ஓகே, அதுதான் இம்பல்ஸ் டர்பைன். ஸோ இம்பல்ஸ் டர்பைன்ல நீங்க பாருங்க நோசில் வந்து அட்ஜஸ்ட் பண்றது ஒரு ஸ்பியர் கொடுத்துருக்கும். ஓகே, தென் பிரேக்கிங் ஜெட். சப்போஸ் உங்களுக்கு இந்த டர்பைனோட ஒரு ஒர்க்கிங் ரியல் கேஸ் ஒர்க்கிங் அப்படின்னா நீங்க டர்பைன் ரொட்டேட் பண்ணணும். உங்களுக்கு ஜெனரேஷன் ஸ்டாப் பண்ணணும், திடீர்னு ஏதோ எமர்ஜென்சி வந்திருக்காங்க. ஸோ நீங்க அதுக்காக என்ன பண்ணும், இந்த நோசில் ஸ்டாப் பண்ணும். அந்த நோசில் ஸ்டாப் பண்ணாலும் திஸ் டர்பைன் வில் பி ரொட்டேட்டிங் due to inertia, it will be rotating. ஸோ அது ஸ்டாப் பண்றதுக்கு இங்க பிரேக்கிங் ஜெட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஜெட் கொடுக்கும். அதனால அது பிரேக்கிங் கிடைக்கும். ஓகே, அதுதான் பிரேக்கிங் ஜெட்னு சொல்றாங்க. இங்க இந்த வீலுக்கு பேரு ரன்னர், ரன்னர் மேல பெரிஃபரல் கொடுத்த பார்ட்டுக்கு பேரு பக்கெட்ஸ். ஓகே, பிக்சர் வந்து நீங்க பார்க்க வேண்டாம். கேசிங், இங்க இந்த கேசிங் இல்லைனாலும் இந்த டர்பைன் ஒர்க் ஆகும். கேசிங் தேவையில்லை, சும்மா கொடுத்துருக்காங்க நினைச்சிருங்க. கேசிங் நீங்க ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னாலே இந்த டர்பைன் வந்து ரொட்டேட் ஆகிடும், ஒர்க் ஆகிடும். ஆனா ஏன் கேசிங் கொடுத்துருக்காங்க, ஓன்லி ஃபார் டர்பைன் ப்ரொடெக்ஷன். ஏதாவது மேலே இருந்து விழும்போது இந்த டர்பைனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அதே மாதிரி வாட்டர் ஸ்பிளாஷ் பண்ணி வெளியே போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஷீல்டிங்க்கு மட்டும்தான் இந்த கேசிங் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் ஹேவிங் எனி ஹைட்ரோலிக் ஃபங்க்ஷன். அதுதான் கரெக்ட் டெக்னிக்கல் வேர்டிங். இட் இஸ் நாட் ஹேவிங் எனி ஹைட்ரோலிக் ஃபங்க்ஷன், ஓன்லி தட் ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, ஹைட்ரோலிக் ஃபங்க்ஷன்னா இந்த டர்பைன் சுற்றுறதுக்கு இவர் ரோல் ஒன்றுமே இல்லை. ஆனால் ரியாக்ஷன் டர்பைன்ல அந்த கேசிங்க்கு ஹைட்ரோலிக் ஃபங்க்ஷன் இருப்பாங்க. ஓகே, அது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பார்த்து வைங்க. ஸோ திஸ் இஸ் எ ரியாக்ஷன் டர்பைன். இப்படி இருக்கும். வாட்டர் வந்து பென் ஸ்டாக் இப்படி வருவாங்க. ஷேப் பாருங்க, ஸ்பைரல் கேசிங். இங்கே க்ராஸ் செக்ஷன் அதிகம், இங்கே கம்மி. ஸோ யூ ஆர் யூட்டிலைசிங் த ப்ரெஷர் எனர்ஜி. ஓகே, அதுக்கப்புறம் இங்க ஒரு கைடு பிளேட்ஸ் கொடுத்துருக்கும். கைடு பிளேட்ஸ்னா இங்கே தான் சுட்டுவாங்க, இது சுட்ட மாட்டேன்.
இது அப்படியே ஸ்டேஷனரியாக இருக்கும். இந்த கைட் பிளேட்ஸ் வழி இந்த ரன்னருக்கு வாட்டர் ஹிட் ஆகுவாங்க. வாட்டரோட வெலோசிட்டி ஆஸ் வெல் ஆஸ் ப்ரெஷர் ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டு இந்த ரன்னர் சுற்றும். ரன்னர் ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா ஷாஃப்ட் will be connected to generator. Generator will produce electricity. Okay, so இங்கே ரன்னர் சுட்ட வைக்கிறதுக்கு you are utilizing the pressure as well as velocity or pressure head as well as velocity head. ஆனா இம்பல்ஸ் டர்பைன்ல only velocity, no pressure. Okay, இங்கே இதுதான் கேசிங், ஸ்பைரல் கேசிங். இந்த கேசிங் இங்கே இல்லைன்னா கேசிங்கோட ஷேப் வேற மாதிரியா இருந்தால் it will not work. அதனால ரியாக்ஷன் டர்பைன்ல கேசிங்குக்கு ஹைட்ரோலிக் ஃபங்க்ஷன் இருக்கு. ஹைட்ரோலிக் ஃபங்க்ஷன் எஸ். ஓகே, அதுக்கு பேரு ஹைட்ரோலிக் ஃபங்க்ஷன். ஹைட்ரோலிக் ஃபங்க்ஷன். ஓகே, இம்பல்ஸ் டர்பைன்ல கேசிங் இஸ் நாட் ஹேவிங் எனி hydraulic function. Next, impulse turbine example, Pelton wheel. Already impulse turbine சொன்னதுனால Pelton wheel I don't think any further explanation required. ஒரே மாதிரி தான். Okay, I'm not going into that. Same தான். Then Pelton wheel ஓட advantage இங்கே கொடுத்திருக்காங்க. Water which is clean cannot cause very rapid wear in high heads. Water வந்து clean-ஆ இருந்தால் அந்த வாட்டருக்கு அந்த because ஹை ஹெட்டில் தான் மீன்ஸ் ஹை வெலோசிட்டியில் தான் இது இம்பீச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ள சின்ன சின்ன டெப்ரிஸ் இருந்தால் இட் வில் கொரோட் ஆர் இட் வில் வாட் வி கால் ஹிட் ஆன் த டர்பைன் ரன்னர் பிளேட்ஸ். ஸோ பிளேட் வந்து டேமேஜ் ஆகிறது சான்ஸ் இருக்குது. ஸோ க்ளீனாக இருந்தால் அந்த ப்ராப்ளம் இங்கே இருக்காது. ஸோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னது, வாட்டர் க்ளீன் இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, த ஓவரால் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆர் மச் ஈஸியர். இது வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, then cavitation is not an ever present danger. இங்கே cavitation இல்லை because it is not going through a closed circuit. ரியாக்ஷன் டர்பைன்ல ஒரு க்ளோஸ்ட் பாத் வழி தான் போறாங்க எல்லாமே. இங்கே வாட்டர் அப்படி இல்லை, அப்படி ஹிட் பண்ணுவாங்க, அது கீழே டெயில் ரேஸுக்கு போயிடும். then water hammer effect is not there. cavitation இல்லை, water hammering effectum இல்லை. overall efficiency is high compared to reaction turbines. So இதுக்கு தான் efficiency அதிகம் compared to reaction turbines. There is no requirement of the draft tube. Draft tube வந்து ஸ்பெஷல் கேஸாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இங்கே draft tube தேவையில்லை. டிஸ்அட்வான்டேஜஸ், ஹை ஹெட் இருந்தால் தான் ஒர்க் பண்ணும். லோ ஹெட் இருந்தால் வெளியே வர வாட்டரோட வெலோசிட்டி கம்மியாக இருக்கும். வெலோசிட்டி கம்மியானா டர்பைன் அந்த ஆர்பிஎம்ல யூ கேனாட் ரன். The size of the runner generator powerhouse required is large. இங்கே அந்த இதோட சைஸ் எல்லாம் பெருசா இருக்கும், நாட் எக்கனாமிக்கல். ஓகே, தென் பிரான்சிஸ் டர்பைன், இது ரியாக்ஷன் டர்பைனோட எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ ஆக்சுவலி பிரான்சிஸ் டர்பைன் முன்னாடி இது பாருங்க, இதுக்கு பேரு டான்ஜென்ஷியல் ஃப்ளோ. இந்த ரன்னருக்கு டான்ஜென்ஷியலா வாட்டர் ஃப்ளோ நடக்கிறாங்க, இதனால இது ஒரு டான்ஜென்ஷியல் ஃப்ளோ டர்பைன் தான். ஆனா இது ஒரு இன்வர்ட் ரேடியல் ஃப்ளோ டர்பைன். இன்வர்ட் ரேடியலி இன்வர்ட்ஸ் போகிறாங்க, ரேடியலி இன்வர்ட்ஸ் போயிட்டு ரேடியலி அவுட்வர்ட்ஸ் வரலாம். அதுதான் ஓல்டு பிரான்சிஸ் டர்பைன். ஆனால் நியூ ஆர் பிரான்சிஸ் டர்பைன் தான் மிக்சட் ஃப்ளோ தான். இட் வில் கோ ரேடியலி இன்வர்ட்ஸ் அண்ட் கம் அவுட் ஆக்சிலி. சென்ட்ரிஃபியூகல் பம்ப் எல்லாம் ஒர்க் பண்ணுறோட ஆப்போசிட். ஓகே, ரேடியலி உள்ளே போயிட்டு ஆக்சிலி வெளியே வருவாங்க பிரான்சிஸ் டர்பைன். ஆனால் இது ஒரு இன்வர்ட் ரேடியல் ஃப்ளோ டர்பைன் தான். ஓகே, ஸோ எப்படி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ரியாக்ஷன் டர்பைன், அப்படி பண்ணி வருவாங்க. இந்த கைடு வெயிட்ஸ் வழியாக உள்ளே போயிட்டு இந்த மூவிங் பிளேட்ஸ் மேலே இடிக்குவாங்க. ப்ரெஷர் அண்ட் வெலோசிட்டி வில் பி கன்வெர்ட்டட் டு ரொட்டேஷனல் பவர். ஓகே, அதுக்கப்புறம் அது கீழே போயிடும். கீழே போகும்போது இந்த மாதிரி ஒரு டைவர்ஜென்ட் டியூப் ஃபிட் பண்ணியிருக்கும். இம்பல்ஸ் டர்பைன்ல மாதிரி ஸ்பிளாஷ் பண்ணி கீழே போக மாட்டேன். நீங்க அப்படியே ஒரு டைவர்ஜென்ட் டியூப் வச்சு டெயில் ரேஸ்ல 1 மீட்டர் கீழே இருக்கிற மாதிரி நீங்க ஒரு டிராஃப்ட் டியூப் வைக்கணும். இதுக்கு பேரு டிராஃப்ட் டியூப். அதோட ஃபங்க்ஷன் we will see finally. Okay, then Francis turbine power, already power the equation rho g qh. Okay,
hydraulic efficiency 85 to 95% இருக்காங்க. Overall efficiency ஆனா 80 to 90%. Okay. Then ratio of the width of the wheel to the diameter of the runner. அது வந்து 0.1 to 0.45. இதெல்லாம் பார்த்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா நோட் பண்ணுங்க. அதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் we can expect. Okay. Then third one is Kaplan turbine. இது வந்து ஒரு reaction flow turbine தான். ஆனா இது எப்படின்னா டர்பைன் வந்து இப்படி சுற்றுவாங்க. ஸோ டர்பைனோட ஆக்சியல் வழி தான் ஃப்ளோ. அதனால இதுக்கு பேரு ஆக்சியல் ஃப்ளோ டர்பைன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னது? இட்ஸ் எ லோ ஹெட் டர்பைன். கொஞ்சம் ஹெட் இருந்தா போதும். என்ன நடப்பாங்க? என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? வாட்டர் வில் என்டர் த்ரூ திஸ். இதுதான் பிளேட் மேலே விழுவாங்க. லைக் எ போட்டோட ஷிப்போட ப்ரொப்பல்லர் மாதிரி, ஒரு ஃபேன் மாதிரி. ஸோ அந்த ப்ரொப்பல்லர் வழி அந்த ஃப்ளூயிட் அந்த வெலோசிட்டியில் பாஸ் பண்ணும்போது, வெலோசிட்டி அண்ட் ப்ரெஷரில் பாஸ் பண்ணும்போது இட் வில் ரொட்டேட். ஓகே, ப்ரொப்பல்லரோட ஆப்போசிட் ஆக்சுவலி. ப்ரொப்பல்லர் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது தான் அந்த அங்கே எனர்ஜி எல்லாம் வந்து மூவ் ஆகுறாங்க. இங்கே வந்து எனர்ஜி கொடுக்கும்போது தான் ப்ரொப்பல்லர் ரொட்டேட் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஜெனரேட்டர் கனெக்ட் பண்ணினா இட் வில் ரொட்டேட் த ஜெனரேட்டர். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே டிராஃப்ட் டியூப் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுவும் பார்த்து வச்சுருந்தோம். இட்ஸ் அன் ஆக்சியல் ஃப்ளோ. இதான ஆக்சிஸ் டர்பைனோட. டர்பைன் எப்படி இருக்காங்க? டர்பைன் இப்படி இந்த ஹொரிசாண்டல் பிளேன் இருக்காங்க. ஸோ வெர்டிகல் இதுதான் ஆக்சிஸ். அந்த ஆக்சியல் டைரக்ஷனில் தான் ஃப்ளோ. கம்மிங்கும் ஆக்சியல், கோயிங் ஆல்சோ ஆக்சியல். Entering axially, leaving axially. It's called Kaplan turbine. Okay. Then draft tube. ஏன் draft tube வைக்கிறாங்க? draft tube நீங்க வச்சிருந்தால் ரன்னரோட எக்ஸிட்டில், ரன்னர்னா அந்த சென்ட்ரிஃபியூகல் டர்பைனுக்குள்ள அந்த ரன்னர்னா எக்ஸிட் பண்ற அந்த பாயிண்ட், அது நீங்க ஜஸ்ட் இமேஜின். ரன்னரோட எக்ஸிட்ல இருக்கிற ப்ரெஷர் வில் பி லோவர் தேன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகே, அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் வாட்டர் ஃப்ளோ எஃபிஷியண்டாக நடக்கும். ஸோ நீங்கள் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அதிகமாக வைக்கிறாங்க. எப்படி? ரன்னர் எக்ஸிட்ல ப்ரெஷர் லோவர் பண்ணிட்டு, அந்த மாதிரி ப்ரெஷர் லோவர் பண்ணுறதுக்கு தான் இந்த டர்பைன் இந்த டிராஃப்ட் டியூப் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால மோர் எஃபிஷியன்சி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தென் ரெண்டோட டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரான்சிஸ் அண்ட் கப்லான். ஒன்று வந்து இன்வர்ட் மிக்சட் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன். இதுக்கு முன்னாடி லைவ் எல்லாம் போடும்போது இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வந்திருந்த ஃப்ரான்சிஸ் டர்பைன் வந்து ரேடியல் ஃப்ளோயா மிக்சட் ஃப்ளோயா? இன்வர்ட் ஃப்ளோ பார்த்தா ரேடியல் தான், ஆனால் டோட்டலி பார்த்தா ரேடியல் இருக்காங்க, லீவிங் வந்து ஆக்சியல் இருக்காங்க. அதனால யூ கேன் சே இட்ஸ் எ மிக்சட் ஃப்ளோ டர்பைன். ஓகே, தென் கப்லான் டர்பைன் ஆக்சியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன். நம்பர் ஆஃப் வெயின்ஸ் 16 to 24 வரைக்கும் இருப்பாங்க, மீன்ஸ் பிளேட்ஸ். ஓகே, ஆனால் இங்கே 3 to 6. கப்லான் டர்பைன்ல 3 to 6 பிளேட்ஸ் போதும். Okay, the veins in the runner are fixed. இங்க runner veins fixed தான். Fixed in the sense அது மூவ் பண்ணுவாங்க, ஆனா with respect to அதோட பாடி அது மூவ் பண்ண முடியாது. இங்க அந்த runner உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் for different angle. Okay, next water flows over the runner veins radially. Radially தான் அந்த water flow பண்ணுவாங்க. Okay, இங்க axially flow பண்ணுவாங்க. மீடியம் ஹெட்டுக்கு சூட்டபிள், லோ ஹெட்டுக்கு சூட்டபிள். எஃபிஷியன்சி லோ தான், இங்கே எஃபிஷியன்சி அதிகம் தான், பிகாஸ் வெயின்ஸ் ஆர் அட்ஜஸ்டபிள். ஓகே, ஸோ டர்பைன் போர்ஷன் ஓவர். நெக்ஸ்ட் ஹைட்ராலிக் மெஷின் பம்ப். ஓகே, ஸோ பம்ப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? வாட்டர் வந்து ஹை பொட்டன்ஷியல், மீன்ஸ் ஒரு ஹைட்டுன்னு கீழே கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு எந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டரும் தேவையில்லை. உங்களோட டரஸ் மேலே விழுந்த அந்த தண்ணி, மழைக்காலத்தில் டரஸ் மேலே விழுந்த தண்ணி வந்து ஈஸியாக அந்த பைப் வழியாக வெளியே வந்துடும். ஆனால் உங்களோட வெள்ளில் இருக்கணும், இல்லைன்னா உங்களோட கிரவுண்டில் இருக்கிற டேங்கில் இருக்கிற தண்ணி வந்து வீட்டுக்கு மேலே இருக்கிற டேங்குக்கு போடுறதுக்கு யூ நீட் எலக்ட்ரிசிட்டி ஆர் எக்ஸ்டர்னல் ஒர்க் தேவை. ஸோ அது யூஸ் பண்ணுற ஒரு மெஷின் தான் இந்த ஹைட்ராலிக் பம்ப். ஸோ பம்போட வேலை வாட்டர் லோ ஹெட்டுக்குள்ள எடுத்து ஹை ஹெட்டில் டெலிவர் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு பேர் தான் பம்பு. ஓகே,
ஸோ பம்போட ப்ராட் கிளாசிஃபிகேஷன் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரோட்டோடைனாமிக் பம்ப். ஓகே, ஒரு நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஸோ பம்ப் வந்து ஒரு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் நீங்கள் டெலிவர் பண்ணணும். சப்போஸ் ஒரு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் எடுக்குவாங்க, அதில் வால்யூத்தில் கன்ஃபைன் பண்ணி வைக்கும், அதே வால்யூம் டெலிவர் பண்ணுவாங்க, எகெயின் எடுக்குவாங்க, டெலிவர் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் கன்ஃபைன்ட் டு a space and it is delivered. இங்கே வந்து அப்படி இல்லை, கண்டினியூஸாக இருக்கும். நீங்கள் வீட்டில் எல்லாமே வெல் இருந்தால் அந்த வெல்லில் வந்து நீங்கள் சென்ட்ரிஃபியூகல் பம்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஏர் ஏறிடுச்சு அப்படி சொல்லுவாங்க. மீன்ஸ் யூ ஹாவ் டு ஃபில் வாட்டர். சென்ட்ரிஃபியூகல் பம்ப் ஒர்க் பண்ணுறதுக்கு சக்ஷன் பைப்பும் டெலிவரி பைப்பும் நீங்கள் ஃபில் பண்ணி வைக்கணும். மீன்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கணும். ஓகே, டெலிவரி பைப் இந்த சென்ஸ் டோட்டல் வேண்டாம், ஒரு அளவுக்கு. ஆனால் சக்ஷன் பைப் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகணும். அப்போ தான் அந்த கண்டினியூஸாக இருந்தால் மட்டும்தான் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால அது வந்து உங்களுக்கு ஒரு டெஃபினிட் வால்யூம் எடுத்து அப்படியே டெலிவர் பண்ணுறது அப்படி சொல்ல முடியாது. இட் இஸ் ஆக்சுவலி இன்க்ரீசிங் த ஹெட் ஆர் எனர்ஜி ஆஃப் த வாட்டர். ஓகே, வாட்டருக்கு வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வழியாக எனர்ஜி கொடுக்குறாங்க மேலேக்கு போகிறதுக்கு, அவ்வளோ ஹைட்டுக்கு போகிறதுக்கு. ஓகே, அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும்? மோட்டர் கொடுக்குவாங்க. மீன்ஸ் பம்போட பிளேட்ஸ் கொடுப்பாங்க. பிளேட்ஸுக்கு யார் கொடுக்கும்? மோட்டருக்கு யார் கொடுக்கும்? எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி தான் அங்கே நீங்கள் யூஸ் பண்ணுற எனர்ஜி. ஓகே, மேபி எலக்ட்ரிசிட்டி மட்டும் இல்லை, டீசல் இன்ஜின்ஸ் ஒர்க் பண்ணுற பம்ப்ஸும் இருக்காங்க. ஸோ மேபி யூ கேன் சே பம்ப் அதுக்கு ஒரு ப்ரைம் மூவர்னு சொல்லிடலாம். அது மோட்டராக இருக்கலாம், ஒரு டீசல் இன்ஜினாக இருக்கலாம். ஓகே, ஸோ பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்போட கிளாசிஃபிகேஷன் தான் ரெசிப்ரோகேட்டிங் அண்ட் ரோட்டரி. Okay, reciprocating is piston, plunger, diaphragm. Classification very important. Rotary வந்து gear, vein, rotary plunger pump. இங்கே non displacement வந்து centrifugal, turbine, jet. Okay, இது பார்த்து வச்சிருந்தோம் because vein pump is an example of dash positive rotodynamic அப்படி கேட்கலாம். Okay, so you can take it screenshot எடுக்கணும் எடுத்துருங்க. Okay, next ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். நமக்கு இது ரெசிப்ரோகேட்டிங் சென்ட்ரிஃபியூகல் தான் முக்கியமாக பார்க்கணும். ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்னா என்னது? என்ஜின் மாதிரியே தான். நீங்கள் வந்து ஒரு பிஸ்டன் இருக்கும், நீங்கள் அந்த பிஸ்டன் ரீட்ராக்ட் பண்ணும்போது நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகிடும். ஸோ வாட்டர் வில் என்டர் இன்டு த சிலிண்டர். திஸ் வால்வ் வில் ஓப்பன். சக் பண்ணும்போது என்ஜினில் ஒர்க் பண்ணுற அதே மாதிரி தான், வாட்டர் வாங்க என்டர் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணும்போது இந்த வால்வு க்ளோஸ் ஆகும். இந்த வால்வு ஆல்ரெடி க்ளோஸ் தான், கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இது டெலிவரி வால்வு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் அந்த கம்ப்ரஸ் அந்த இது கொடுத்த எனர்ஜினால அது வெளியே போகும். மீன்ஸ் இட் இஸ் கோயிங் ஃப்ரம் a low head to high head. ஓகே, இதுக்கு பேரு சிங்கிள் ஆக்டிங். தென் வாட் இஸ் டபுள் ஆக்டிங்? டபுள் ஆக்டிங் பம்புனா ரெண்டு இடத்துலையும் சக்ஷன் கொடுத்துருக்கும், ரெண்டு இடத்துலையும் டெலிவரி கொடுத்துருக்கும். இது இங்க நீங்க க்ளோஸ் பண்ணி பிடிச்சிருந்தா இது ஆல்ரெடி நம்மள சொன்னா சிங்கிள் ஆக்டிங் பம்பு தான். ஓகே, ஸோ சிங்கிள் ஆக்டிங் பம்பில் டபுள் ஆக்டிங் பம்பில் ஒரு சைடுக்குள்ள சக்ஷன் நடக்கும்போது இந்த சைடில் டெலிவரி நடக்கும். அகெயின் பிஸ்டன் வந்து கம்ப்ரஸ் பண்ணும்போது இங்கே சக்ஷன் நடக்கும், இங்கே டெலிவரி நடக்கும். ஸோ சக்ஷன் டெலிவரி அப்படி ஒரு மேனர்ல இது ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு பேர் தான் டபுள் ஆக்டிங் பிகாஸ் the pressure is acting on both sides of the piston. Okay, pistonோட ரெண்டு சைடுமே வந்து நீங்க பிரஷர் கொடுக்கறாங்க, அதனால டபுள் ஆக்டிங். முன்னாடி வந்து சிங்கிள் ஆக்டிங். ஓகே, then reciprocating பம்போட கொஞ்சம் equations தான். discharge equation A into L into N. Okay, A into L into N. அது எப்படின்னா தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் தான். மீன்ஸ் எவ்வளோ டிஸ்சார்ஜ் பண்ண முடியும், எவ்வளோ ஸ்ட்ரோக் நீங்க எடுக்கிறாங்க, அந்த ஸ்ட்ரோக் வால்யூத்துக்கு கரஸ்பாண்டிங்கான வால்யூம் தான் தியரட்டிக்கலி உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். அது ஈக்குவேஷன் ALN. யூனிட் வந்து மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஓகே, டிஸ்சார்ஜோட யூனிட். where A is the area of piston, L is the stroke length, N is the speed of crank. ஒரு செகண்ட்ல நீங்க ரெண்டு வாட்டி அது பண்ண முடியும்னா டெலிவரி will be into 2, right? AL into 2. டபுள் ஆக்டிங் இருந்தா ரெண்டு சைடிலும் ஒரே டைமில் ரெண்டு சைடிலும் ஒர்க் நடக்கிறதுனால 2 மல்டிப்ளை பண்ணா போதும், தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் கிடைக்கும். ஓகே, ஆனா
தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் உங்களுக்கு ரியல் கேஸ்ல கிடைக்காது. ஸோ தேர் ஆர் சம் லாசஸ். அதனால அங்கே ஒரு என்ன ஃபேக்டர் தான் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். அந்த முன்னாடி டர்பைனுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வெஞ்சுரி மீட்டர் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் பை தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ். ஓகே. Then work done or power. Okay, work done per second is the power. So work done or power, theoretical equal to W. This is rho g. Specific weight is W. Okay, the W on the specific weight rho g. Density into acceleration due to gravity. This W is nothing but rho into g. Okay, specific weight. Rho g Q theoretical into total head. This we will discuss. Head na well means lower head raise level நீங்க தண்ணி வச்சிருக்காங்க. டெலிவரி எத்தனை ஹைட் வேணும் அதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் ஹெட் சொல்லுவாங்க. அந்த ஹைட்டுக்கு தான் நீங்க எனர்ஜி ஏற்றணும். ஓகே, அதனால ஸோ ரேஷியோ பிட்வீன் ஆக்சுவல் அண்ட் தியரட்டிக்கல் பவர் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி. ஓகே. Then reciprocating pumps குள்ள air vessels ஒரு ஸ்பெஷல் ஃபிட்டிங் இருக்காங்க. air vessels இது நீங்க ஹைட்ராலிக் சிஸ்டத்துல அக்யூமுலேட்டர் பார்த்துருக்கோம். அதே ஃபங்க்ஷன் தான். ரெசிப்ரோகேட்டிங் பம்புக்குள்ள என்ன ஒரு ப்ராப்ளம்னா இது வந்து கண்டினியூஸ் ஃப்ளோ வராது உங்களுக்கு டிஸ்சார்ஜ். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவாங்க, சிலிண்டருக்கு பக்கத்தில் சக்ஷன்லும் டெலிவரியிலும் ஒரு ஏர் வெசல் நீங்கள் கொடுப்பாங்க. ஏன் ஏர் வெசல் சொல்கிறாங்க, இங்கே சக் பண்ணும்போது தண்ணி வந்து இங்கேயும் ஏறிடும். இங்கே ஏறும்போது இங்கே ஏர் இருக்கிறதுனால இந்த ஏரை கம்ப்ரஸ் பண்ணி அந்த ஃபோர்ஸில் அந்த தண்ணி நிற்பாங்க. ஓகே, சப்போஸ் சக்ஷன் பைப்பில் தண்ணி உங்களுக்கு இனஃப் தண்ணி இல்லை, ஓகே, அப்படின்னா திஸ் ஏர் வில் ரிலீஸ் த வாட்டர் டு த சக்ஷன் பைப். ஸோ அந்த லாங் சக்ஷன் பைப் எல்லாம் கொடுக்கும்போது இது கொடுத்துருந்தா உங்களுக்கு ஈஸியாக அந்த ஃப்ளோ மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சக்ஷனில் தண்ணி இல்லாமல் ப்ராப்ளம் வரும். டெலிவரி அப்படிதான், டெலிவரி வந்து கண்டினியூஸாக கிடைக்கும் ஏர் வெசல் கொடுத்துருந்தா. ஓகே, எப்போ டெலிவரி பைப்பில் நாட் இனஃப் தண்ணி இருக்காங்க அந்த டைமில் ஏர் வெசல் வில் கிவ். ஓகே, அது இல்லாத டைமில் ஏர் வெசல் வில் சார்ஜ், அதுக்குள்ளே தண்ணி போய் சார்ஜ் ஆகுவாங்க. ஓகே, இதுக்கு பேர் தான் ஏர் வெசல். தென் சென்ட்ரிஃபிகல் பம்போட ஒரு இமேஜ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி டர்பைன் சொன்னதுனால அங்கே தான் ஆரம்பிச்சிடலாம். டர்பைனில் இப்படி தண்ணி இப்படி வந்து உள்ள இது வழி போய் வெளியே வராங்க. ஆனால் பம்பு ஆப்போசிட், இப்படி போய் ரேடியலி அவுட்வேர்ட்ஸ் போய் வெளியே போகிறாங்க. ஓகே, இது சென்ட்ரிஃபிகல் பம்பு ப்ரைம் பண்ணுறதுக்கு. தென் வேற ஒன்றும் தேவையில்லை. ஓகே, பாக்கி எல்லாம் உங்களுக்கு தெரியணும் தான். ஸோ ஃபுட்பால் தெரியுமே, பம்பு நீங்கள் கீழே லோ ஹெட் ஏரியாவில் நீங்கள் ஃபுட்பால் வைக்குவாங்க. ஃபுட்பால்னா அது ஆக்சுவலி நோ ரிட்டர்ன் வால்வு தான். இங்கே மட்டும்தான் போகுவாங்க, கீழே போக மாட்டேன். ஓகே, அதனால தான் நீங்கள் ப்ரைம் பண்ணும்போது இது அப்படியே ஃபில் ஆகுறாங்க, இல்லைன்னா இது வழி கீழே போயிட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு போர்ஷன் தான் டைப்ஸ் ஆஃப் இம்பெல்லர்ஸ். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு சென்ட்ரிஃபிகல் பம்போட இம்பெல்லர் தான். ரெண்டு இடம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு பேர் க்ளோஸ்ட் இம்பெல்லர். ஓகே, லோ விஸ்கஸ் ஆனால் ஐட்டம்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது எந்த மாதிரி ஃப்ளூயிட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு மீன்ஸ் இந்த பம்பெல்லாம் வந்து நீங்கள் வாட்டருக்கு மட்டும் நினைக்காதீங்க, இது வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அதே மாதிரி ஹசார்டஸான ஃப்ளூயிட்ஸ் ஹேண்டில் பண்ணுற இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு க்ளோஸ்ட் இம்பெல்லர் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. இட் ஹஸ் ஷவுட்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஷவுட்ஸ் மீன்ஸ் கவரிங். அந்த நெக்ஸ்ட் ஓப்பன் இம்பெல்லருக்கு போகும்போது உங்களுக்கு தெரியும் ஷவுட்ஸ்னா என்னது, இல்லைன்னா என்ன ஆகும். ஓகே, ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணும், நான் விஸ்கஸ் ஆனால் வாட்டர் ஆயில். நான் விஸ்கஸ் மீன்ஸ் விஸ்கோசிட்டி அவ்வளோ இல்லை, அதுதான் மீனிங். விஸ்கோசிட்டி இருக்கும் இதுக்கு எல்லாமே. வாட்டர், ஆயில், கெமிக்கல்ஸ் அண்ட் ஆசிட்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். ஹாட் வாட்டர் ஹேண்டில் பண்ணுற பம்பாக இருந்தால் அதோட இம்பெல்லர் வில் பி மேட் வித் கேஸ்டீல். கேஸ்டீலாக இருக்கும். கெமிக்கல்ஸ் அண்ட் ஆசிட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதா இருந்தால் நான் ஃபரஸ் மெட்டீரியல்ஸ் கோட்டட் வித் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ சென்ட்ரல் வழி வராங்க, ரேடியல் அவுட்வர்ட்ஸ் போகிறாங்க.
நெக்ஸ்ட் இஸ் செமி ஓப்பன் இம்பெல்லர். இங்க பாருங்க, இந்த க்ளோசிங் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டேன், பேக்வேர்ட்ஸ் மட்டும்தான் க்ளோசிங் இருக்காங்க. ஸோ தண்ணி என்ட்ராயிடும், மேலேக்கு போயிடும். இது ஷவுட் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். எந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க? நான் க்ளாகிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ மோர் எஃபிஷியன்சி, க்ளோஸ்ட் ஆயதுனால லாஸ் ஒன்றும் இல்லாமல் பம்ப் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் பெல்லர் தான் பெஸ்ட்டு. ஆனால் உங்களுக்கு வந்து ஓப்பனிங் பெல்லர் யூஸ் பண்ணினா விஸ்கஸான மெட்டீரியலாக இருந்தால், ஃப்ளூயிடாக இருந்தால் பிளாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் இது யூஸ் பண்ணுங்க. இது யூஸ் பண்ணினா அந்த பிளாக்கேஜ் இருக்காது. ஓகே, ஸோ இது எந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்? சீவேஜ் வாட்டர், பேப்பர் பல்ப்ஸ், கெயின் அண்ட் சுகர், மொலாசஸ் இதெல்லாம் பம்ப் பண்ணுறதுக்கு இந்த செமி ஓப்பனிங் பெல்லர் இருக்குன்னா சென்ட்ரிஃபியூகல் பம்ப் யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன், ஓப்பனிங் பெல்லர்ஸ். பாருங்க, ரெண்டு இடத்துலையும் அந்த ஷவுட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேன் மாதிரி ஆயிடுச்சு. மட் மாதிரி இருக்குன்னா ஸ்லவீஸ். ஓகே, வெரி வெரி விஸ்கஸ் ஆன ஃப்ளூயிட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இது யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து எஃபிஷியன்சி எல்லாம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் தான் டெலிவரி கொடுக்க முடியும், ஆனால் கண்டினியூஸாக டெலிவரி கிடைக்கும் பிளாக் ஒன்றும் இல்லாமல். யூஸ் டு ஹேண்டில் லிக்யூட்ஸ், கோர்ஸ், டெப்ரிஸ், ஸ்டோன் மாதிரி எல்லாம் இருக்குன்னா இது இருக்காங்க அப்படின்னா. தென் சாரி, சீவேஜ் டிஸ்போசல், மட் அண்ட் கிளே இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வெயின்ஸ் வந்து கேஸ்ட் ஸ்டீல் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்ட்ரிஃபியூகல் பம்போட கேசிங் or casing and you can say casing. Based on casing எப்படி நீங்க கிளாசிஃபை பண்ணிருக்காங்க? ஒன்னு வந்து volute casing, second is vortex casing, third is what we call turbine casing. Okay, so volute casing னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே மாதிரி தான் வராங்க, பிளேட்ஸ் வழியா வெளியே போயிட்டு மேலேக்கு போகிறாங்க. ஆனா vortex casingல இதே மாதிரி தான், ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்காங்க. இங்க அப்படியே சர்க்குலரா ஒரு vortex சேம்பர் கொடுத்துருக்காங்க, vortex சேம்பர். ஓகே, ஸோ இந்த இதுக்கு இன்னொரு பேர் இருக்காங்க. இது வந்து volute casing. ஓகே, இது vortex. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, whirlpool casing. ஸோ ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், பாக்கி எல்லாம் சேம். ஸ்பைரல் கேசிங் இருக்காங்க, ரன்னர் எல்லாம் ஒரே மாதிரி தான், ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் இருக்குது, அதுக்கு பேர் வார்டெக்ஸ் சேம்பர். ஓகே, தேர்ட் ஒன் பாருங்க, இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இதில் எப்படின்னா சர்க்குலராக இருக்கும், ஸ்பைரல் கேசிங் இல்லை. ஸோ ஸ்பைரல் கேசிங் ஓ இன்க்ரீசிங் க்ரோஸ் செக்ஷன் இருந்தால் தான் உங்களுக்கு ப்ரெஷர் ஹெட் ஏற்ற முடியும். அதனால அது இங்கே எப்படி கொடுக்குறாங்க? ரன்னருக்கு வெளியே ஒரு கைடு பிளேடு கொடுத்துருக்காங்க, அதோட cross section பாருங்க, increasing, right? So increasing cross section is made possible by, in the guide blade. இதுக்கு பேரு diffuser casing, diffuser casing or turbine casing னு சொல்றாங்க. diffuser casing or turbine casing. Okay. Next, centrifugal pump. Centrifugal pump actually you cannot use in applications where high head is required. Reciprocating pump தான் head அதிகமாக கொடுப்பாங்க. Centrifugal pump discharge அதிகமாக கிடைக்கும். Discharge matters, it is okay. Okay. So இங்கே நீங்க என்ன பண்ணணும்னா, சப்போஸ் உங்களுக்கு ஹெட் கொஞ்சம் அதிகம் வேணும், ஆனால் உங்களோட பம்ப் வச்சாலும் ஹெட் ஏற்ற முடியாது அப்படின்னா நீங்க அதே மாதிரி ரெண்டு பம்ப் யூஸ் பண்ணுங்க, அது சீரியஸா கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, தான் ரெண்டு பம்ப் கொடுத்துருக்காங்க, அதோட எக்ஸிட் வந்து இன்னும் ஒரு பம்போட இன்லெட்டா கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டெலிவரி. ஸோ ரெண்டு பம்ப் இன் சீரீஸ் ஹியர். Now can it be connected in parallel, right? We can connect it in parallel also like this. இப்படி வராங்க, ரெண்டுக்கும் சக்ஷன் அப்படியே டிஸ்சார்ஜ். ஸோ திஸ் இஸ் கால்ட் parallel connection. சீரீஸாக இருக்கும்போதும் பேரலாக இருக்கும்போதும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சீரீஸாக இருக்கும்போது டோட்டல் ஹெட் வில் பி ஹெட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பம்ப் ப்ளஸ் ஹெட் ஆஃப் செகண்ட் பம்ப். அதனால ஹெட் இன்க்ரீஸ் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்க சென்ட்ரிஃபியூகல் பம்பை சீரீஸாக கனெக்ட் பண்ணுங்க, ஆனால் டிஸ்சார்ஜ் சேமாக இருக்கும்.
ஓகே, நவ் பேரலா கனெக்ட் பண்ணினா உங்களுக்கு டிஸ்சார்ஜ் அதிகமாக கிடைக்கும். ஆனா ஆல்ரெடி ஒரு பம்பு ஒர்க் பண்ற அதே ஹெட் தான் ஒரு பம்பு. ஓகே, அதுதான் ரெண்டோடையும் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் பம்போட ஹெட்ஸ் எப்படிலாம் இருக்காங்க. I will draw a small figure. Okay, okay, இங்கே வந்து draw பண்ணுங்க. இதுதான் என்னோட பம்பு. ஓகே, நான் வந்து பம்போட இன்லெட், இதுதான் என்னோட லோ ஹெட். இங்கேருந்து சக்ஷன் மேலேக்கு போவாங்க, பம்புக்குள்ள சுற்றிட்டு அப்படியே டெலிவரி கொடுப்பாங்க. டெலிவரி வந்து இங்கே இது ஒரு டேங்க். ஓகே, this distance from here to here, it is called suction head. Suction head. From pump to your delivery, this is called delivery head. நான் இதுக்கு HD-ன்னு HS-ன்னு கூப்பிடுறாங்க, இதுக்கு HD-ன்னு ഞാൻ கூப்பிடுறாங்க. Now static head is equal to HS plus HD. நீங்க ஸ்டாட்டிக் ஹெட் என்னது, எந்த அளவுக்கு நீங்க தண்ணியோட பொட்டன்ஷியல் ஏற்றணும் ஒரு ஹெட் ஏற்றணும், அதுதான் ஸ்டாட்டிக் ஹெட். இங்கிருந்து இது வரைக்கும் அது ஸ்ப்ளிட் இன்டு 2, சக்ஷன் அண்ட் டெலிவரி. பட் ஃப்ரிக்ஷன் இருந்தா நீங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரிக்ஷன் இருந்தா யூ நீட் மோர் எனர்ஜி டு raise that liquid. ஸ்டாட்டிக் ஹெட் ஹைட்ல ரைஸ் பண்றதுக்கு ஃப்ரிக்ஷன் இல்லாத கண்டிஷன்ல தேவைப்படுற எனர்ஜியைக்காളുம் அதிகம் தேவைப்படும் எப்போ ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது. ஸோ நான் வந்து டோட்டல் ஹெட் வந்து எனக்கு சக்ஷன் ஹெட் எனக்கு ஓவர் கம் பண்ணணும், டெலிவரி ஹெட் ஓவர் கம் பண்ணணும், ப்ளஸ் ஃப்ரிக்ஷனல் லாசஸ் ஓவர் கம் பண்ணணும். இதுக்கு பேரு மேனோமெட்ரிக் ஹெட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சக்ஷன் ஸ்டாட்டிக் ஹெட்டும் மேனோமெட்ரிக் ஹெட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுக்கு பேர் ஃப்ரிக்ஷனும் கூட நீங்க இன்க்ளூட் பண்ணியிருந்தா அதுக்கு பேரு மேனோமெட்ரிக் ஹெட். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Okay, this is friction in suction, this is friction in delivery and other losses. Okay, the manometric head க்கு தான் நீங்க total head ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுவும் ஞாபகம் வச்சிருக்கோ. manometric head தான் total head. The manometric efficiency, pump output by work done by impeller. Okay, இதுதான் manometric efficiency, output of the pump by work done by impeller. Okay, next mechanical efficiency, work done by impeller, work supplied by motor. motor പമ്പുക്ക് ഷാഫ്റ്റ് വഴി ഒരു വർക്ക് കൊടുക്കാங்க, ஆனா friction losses எல்லாம் தாண்டிதான் அது ഇമ്പല്ലർക്ക് വരും. ടർബൈനോட ഓപ്പോസിറ്റ്, ஷாஃப்ட் வழி நீங்க ஒர்க் கொடுக்குறாங்க, அந்த ஷாஃப்ட் பேரிங் ஏரோடைனாமிக் லாஸ் எல்லாமே தாண்டி தான் ரன்னருக்கு வரும். ஓகே, ஒரு இம்பெல்லருக்கு வரும். ஸோ அந்த லாஸினை கனெக்ட் பண்றது மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி. ஓகே, ஓவரால் எஃபிஷியன்சி இஸ் மேனோமெட்ரிக் எஃபிஷியன்சி இன்டு மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி. இதுதான் ஓவரால் எஃபிஷியன்சி. இது ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி என்னது, இம்பெல்லர் கொஞ்சம் கொடுக்குறாங்க, ஆனா பம்போட அவுட்லெட்ல எவ்வளவு கிடைக்குது, டெலிவரியில எவ்வளவு கிடைக்குது, இம்பெல்லர் கொடுக்கணும் பவர், டெலிவரியில கிடைக்கணும் பவர், ரெண்டோடையும் கனெக்ஷன் தான் மேனோமெட்ரிக் எஃபிஷியன்சி. ஓகே, ரெண்டும் கூட மல்டிப்ளை பண்ணினா இவருக்கு ஓவரால் எஃபிஷியன்சி. தென் ஸ்பெசிபிக் ஸ்பீட் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ். ஆல்ரெடி டர்பைன் நம்ம பார்த்துருந்தேன், 1 ஹெட்ல 1 கிலோவாட் பவர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வேண்டிய ஸ்பீடு, அதுக்கு பேர் தான் ஸ்பெசிபிக் ஸ்பீட் ஆஃப் எ ஜியோமெட்ரிக்கலி சிமிலர் டர்பைன். இங்கே அதே மாதிரி தான் ஜியோமெட்ரிக்கலி சிமிலர் பம்பு when delivering 1 meter cube per second against 1 meter head. 1 meter head தான் அந்த பம்பு ஒர்க் பண்ணணும், டெலிவரி வந்து 1 meter cube second கிடைக்கணும். அப்படின்னா நீங்க எவ்வளவு
ஸ்பீடில் அந்த பம்பு ரொட்டேட் பண்ணோம், சென்ட்ரிஃபியூகல் பம்பு ரொட்டேட் பண்ணோம், அதுக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு. ஸோ அதோட ஈக்குவேஷன் n into q raised to 1/2, qக்கு மட்டும்தான் 1/2 இருக்காங்க, by h raised to 3/4. இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுருங்க. ஓகே, q is discharge, h is the head. ஓகே, இங்கே q1 h1 அப்படி எடுக்கக்கூடாது. q வந்து ஆக்சுவல் பம்போட டிஸ்சார்ஜ், h வந்து ஆக்சுவல் பம்போட ஹெட். ஓகே, தென் ரெண்டு கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. லோ லிஃப்ட் பம்புன்னு எப்போ சொல்லுவாங்க ஒரு சென்ட்ரிஃபியூகல் பம்புன்னு? ஹெட் வந்து 15 மீட்டர் வரைக்கும் ஹெட் இருந்தால் லோ லிஃப்ட், 40 வரைக்கும் இருந்தால் மீடியம், 40க்கு மேலே இருந்தால் ஹை லிஃப்ட். ஓகே, தென் டைப்ஸ் ஆஃப் இம்பெல்லர், சாரி 40 இருந்தால் 40க்கு மேலே யூஸ் cannot use I think. டைப்ஸ் ஆஃப் இம்பெல்லர், ஸ்லோ ஸ்பீட், ரேடியல் ஃப்ளோ, ரன்னர். ஓகே, இம்பெல்லரோட வாட் வி கால் ஸ்பீடு வச்சு சொல்கிறாங்க. 300 to 900 ஸ்பீடாக இருந்தால் ஸ்லோ ஸ்பீட், 900 to 1500 நார்மல், 1500 to 2400 ஹை ஸ்பீட், 2400 to 5000 மிக்சட், 3400 to 15000 ஆக்சியல் ஃப்ளோ ஒரு ப்ரொப்பல்லர் பண்ணணும். ஓகே, இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, தென் கியர் பம்ப்ஸ், ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான். கியர் பம்ப்னா சப்போஸ் இந்த இதை இப்படி தான் சுற்றுதுன்னு நினச்சிருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ, இது இப்படி தான் சுற்றுதுன்னு நினச்சிருந்தோம். ஓகே, ஸோ இது இப்படி போகும்போது இங்கேருந்து இது கூட ட்ராப் ஆகிடும். ஸோ இது இப்படி ഓപ്പോസിറ്റ് ഡയറക്ഷൻ ആണ്. സോ ഇതുവഴിയും ഏറിടും, ഇതുവഴിയും ഏറിടും, ആൻഡ് ഇറ്റ് വിൽ കം ടു ദിസ് ഡയറക്ഷൻ. ഇത് ഗിയർ പമ്പ്. ഇതിൽ രണ്ടോടെയും ആക്സിസ് ഒരേ ലൈനിൽ இருக்காங்க. ஓகே, கனெக்டட் எக்ஸ்டர்னலி, அதனால ஒரு மெஷ்டு எக்ஸ்டர்னலி, அதனால எக்ஸ்டர்னல் கியர் பம்ப்னு சொல்லுவாங்க. நவ் இன்டர்னல் கியர் பம்ப், இன்டர்னல் கியர் பம்ப் இப்படி இருக்கும். ஓகே, இன்டர்னல் கியர் பம்பில் நீங்க பார்க்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் கால்ட் கிரசன்ட். திஸ் பார்ட், இதுதான் எக்ஸ்டர்னல் கியர். சாரி, எக்ஸ்டர்னல் கியர் இன் த சென்ஸ் இந்த கியருக்கு வெளியே இருக்கான கியர், அதுக்கு இன்டர்னல் டூத் தான் இருக்காங்க, அதனால இந்த கியர் வில் பி மெஷ்டு இன்டர்னலி. ஓகே, இன்டர்னலி மெஷிங் நடக்கிறாங்க. ரெண்டோடையும் சென்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த கியரோட சென்டர் இங்கே இருக்காங்க, இந்த பெரிய அவுட் சைடில் இருக்கிற கியரோட சென்டர் வில் பி சம்வாட் ஹியர் மேபி. ஓகே, ஒரு எக்ஸென்ட்ரிசிட்டி இருக்கும். ஆனால் அந்த எக்ஸென்ட்ரிசிட்டி இருக்கும்போது இதுவழி வந்து இதுவழி தான் போகிறாங்க. ஓகே, அப்படி போகிறதுக்கு க்ளோஸ்டு ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு தான் இந்த கிரசன்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிரசன்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, க்ளோஸ்டு ஸ்பேஸ் கிடைக்கிறது இங்கே, இல்லைன்னா க்ளோஸ்டு ஸ்பேஸ் இருக்காது, பம்பிங் பண்ண முடியாது. ஓகே, அதான் கிரசன்ட். தென் வெயின் பம்பு. வெயின் பம்புனா இந்த மாதிரி ஒரு ரெசிப்ரோகேட்டிங் வெயின்ஸ் உள்ள இருக்கும். ரெசிப்ரோகேட்டிங் இன் த சென்ஸ் இதோட ஸ்பேஸ் மீன்ஸ் டச் பண்ணும்போது எவ்வளோ தேவைப்படுது அதில் கரஸ்பாண்டிங்காக அது உள்ளே போயிடும். ஓகே, இங்கே பாருங்க, இங்கே டிஸ்டன்ஸ் அதிகம், அதனால கம்மிங் அவுட்வர்ட்ஸ், இங்கே டிஸ்டன்ஸ் கம்மி, ஸோ கோயிங் இன்வர்ட்ஸ். ஸோ ஹியர் ஆல்சோ வெயினோட இந்த சென்டர் வந்து கேசிங்கோட சென்டரை விட்டு ஆஃப் செட் பண்ணியிருக்காங்க, எக்ஸென்ட்ரிசிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னாகும், இது வழி என்ட்ராயிடும், இது வழி வெளியே போயிடும். ஓகே, இதுக்கு பேர் வெயின் பம்ப். நெக்ஸ்ட் லாஸ்ட் போர்ஷன், குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் ஆஃப் ஷேப்பர் மெஷின். இது வந்து நீங்கள் விட்வர்த் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் தான் சொல்லிட்டு பை யூசிங் கைனமேட்டிக் லிங்கேஜஸ் யூ கேன் டூ திஸ் quick return mechanism of shaper machine. Why quick return mechanism of shaper machine? shaper machine வந்து சப்போஸ் இதுதான் ஒர்க் டேபிள், ஒர்க் பீஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, ஷேப்பர் மெஷினோட டூல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார்வர்டு மோஷன்ல மட்டும்தான் கட்டிங் நடக்கும், மெட்டல் கட்டிங் நடக்கும். திருப்பி வரும்போது ஒரு கிளாப்பர் பாக்ஸ் இருக்கிறதுனால லைக் திஸ் இப்படி வருவாங்க. நெக்ஸ்ட் அகெயின் இட் வில் கட், கிளாப்பர் பாக்ஸ் இருக்கிறதுனால திருப்பி வருவாங்க. மீன்ஸ் ரிட்டர்ன் மோஷன் வந்து மெட்டல் கட்டிங் நடக்காது.
ஓகே, ஃபார்வர்ட் மோஷன்ல மட்டும்தான் மெட்டல் கட்டிங் இருக்கும். ஸோ நீங்க ஃபார்வர்ட் போகும்போது ஸ்லோ ஸ்பீட்ல போகணும், ரிட்டர்ன் வரும்போது ஃபாஸ்டா வரணும். அப்படின்னா உங்களுக்கு மெஷினிங் டைம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ரிட்டர்ன் மோஷன் ஸ்லோ ஃபாஸ்டா இருக்கணும், ஃபார்வர்ட் மோஷன் ஸ்லோ ஸ்பீட்ல இருக்கும். ஸ்லோ ஃபார்வர்ட் மோஷன் வந்து ஃபாஸ்டா இருந்தால் டூல் டேமேஜ் ஆகும். அதனால கட்டிங் வந்து ஸ்லோவா நடக்கணும், ரிட்டர்ன் வந்து ஃபாஸ்டா நடக்கும். இதுதான் ஷேப்பர் மெஷினோட குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம். ஹவு ஹைட்ராலிக்ஸ் சர்க்யூட் இஸ் யூஸ்டு ஃபார் திஸ், அதுதான் இங்க நம்ம பார்ப்பாங்க. ஓகே, you are not using Whitworth quick return mechanism or any other mechanism, you are going to use a hydraulic system. Okay, hydraulic system என்னது? நீங்க ஒரு ஆயிலோட பிரஷர் யூஸ் பண்ணிட்டு பிஸ்டன் மூவ் பண்றாங்க, இல்லைன்னா ஒரு ஆக்சுவேட்டர் மூவ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் ஹைட்ராலிக் சிஸ்டம். ஸோ இங்க நீங்க முக்கியமா தெரிய வேண்டியது டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். DCV, டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். எப்போதுமே அது இப்படிதான் சொல்லும், 4/3 DCV. நம்ம யூஸ் பண்றது எல்லாமே இந்த டிஸ்கஷன்ல 4/3 DCV. What is this 4/3 DCV? It means that this valve has 4 ports and 3 positions. I will tell you what is this port and what is this positions. Okay, அது தெரிஞ்சா இதோட working done. Okay, இதுதான் அந்த வால்வு. இதுதான் அந்த வால்வு. ஓகே, இந்த வால்வுக்கு 4 ஓப்பனிங்ஸ் இருக்கும். 4 ஓப்பனிங்ஸ். ஓகே, suppose this is a valve. ஓகே, 4 ஓப்பனிங் எப்படின்னா, சப்போஸ் 1 2 3 4 1 2 3 4. ஓகே, 1ம் 3ம் கனெக்ட் பண்ணலாம், 2ம் 4ம் கனெக்ட் பண்ணலாம் at the same time. Means like this. Also 1ம் 4ம் கனெக்ட் பண்ணிக்கலாம், 2ம் 3ம் கனெக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் பொசிஷன், ரெண்டுமே கனெக்ட் பண்ண முடியாது. தேர்ட் பொசிஷன், this is 1, this is 2, this is 3. ஸோ 4 போர்ட்டு 3 விதமா உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 to 3 கனெக்ட் பண்ணிக்கலாம், 2 to 4 கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 to 4 கனெக்ட் பண்ணிக்கலாம், 2 to 3 கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 ஆயிடுச்சு. தேர்ட் பொசிஷன் ரெண்டுமே ஷட் டவுன். ஓகே, ஸோ இங்க பாருங்க, வால்வோட சென்டர் போர்ஷன் போட்டால் இந்த ரிசர்வாயர்ல இருந்து சிலிண்டருக்கு ஆயில் போக மாட்டேன், சிலிண்டருக்குள்ள இருந்து ரிசர்வாயருக்கு ஆயில் திருப்பி போக மாட்டேன். சர்க்யூட்னா என்னது? இட் ஷுட் பி லைக் எ க்ளோஸ்ட், ரைட்? ஸோ ரிசர்வாயருக்குள்ள இருந்து அப்படியே இது வழி போய் பிஸ்டனுக்கு போகணும், சிலிண்டருக்கு போகணும். இந்த பிஸ்டனை இப்படி தள்ளணும், அப்படி தள்ளும் போது இங்கே இருக்கணும் ஆயில் அப்படியே ரிட்டர்ன் வரணும். ஓகே, இதுதான் சர்க்யூட். நான் இந்த 3 பொசிஷன் இந்த சர்க்யூட்ல எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு what we call ஃபார்வர்ட் மோஷன் தான் வேணும். ஓகே, ஃபார்வர்ட் மோஷன் தான் நடக்கணும். இது ஜாப் இப்படி போகும்போது இதுதான் ஃபார்வர்டு. ஓகே, ஃபார்வர்ட் மோஷன் ஸ்லோவாக தான் நடக்கணும். ஓகே, ஸோ வாட் வில் ஹேப்பன்? ஃபார்வர்ட் மோஷன் நடக்கிறதுக்கு வால்வ் வில் பி எப்படி சொல்லுவாங்க, இந்த போர்ஷன் கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த போர்ஷன் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த போர்ஷன் கனெக்ட் பண்ண என்ன ஆகும்? இங்கே இருந்து ஆயில் டைரக்ட் திஸ் கனெக்ஷன் தான் இது வழி போயிடும்,
இங்கே போகும்போது oil இங்கே fill ஆகும்போது this will move in this direction. At that time oil will come back to reservoir. Okay, so forward motion நடந்துருச்சு. Now return motion தான். Return motion fast ஆ நடக்கும். எப்படி நடக்கும்னா valve will change its position. Now valve will take this position. இந்த பொசிஷன் ஆகும்போது என்ன நடக்கும்? இங்கேயிலிருந்து இங்கே சாரி இங்கேயிலிருந்து க்ரோஸா போயிடும். ஃப்ரம் ஹியர் சிலிண்டரோட லெஃப்ட் போர்ஷனுக்கு ஆயில் ஃபில் ஆயிடும். இது வழி போயிடும். இது வழி போயிட்டு ஸோ ஆல்ரெடி இங்கே இருக்காங்க பிஸ்டன் இப்படி தள்ளுவாங்க. தள்ளும்போது இங்கே இருந்த ஆயில் அப்படியே க்ரோஸா ரிசர்வாயருக்கு போகும். செகண்ட் பொசிஷன் க்ரோஸ். How speed reduction or speed increase is attained? இங்க பாருங்க, இந்த போர்ஷன் ஃபில் ஆகும்போது இந்த ரோடோட வால்யூம் இங்க இல்லை, ஆனா இங்க ஆயில் ஈஸியா ஃபில் ஆயிடும். ஆயில் ஃபில் ஆகும்போது தான் இதை அப்படியே தள்ளுவாங்க. இங்க ரோடு இருக்கிறதுனால இந்த ரோடு இருக்கிறதுனால ஃபில் ஆக வேண்டிய வால்யூம் கம்மி தான். அதனால இங்க ஃபாஸ்டா ஃபில் ஆயிடும். மீன்ஸ் ஃபாஸ்டா இந்த பிஸ்டன் மூவ் ஆயிடும். ஓகே, ஆனா இப்படி போகும்போது இங்க அப்படி இல்லை, மெதுவாக தான் ஃபில் ஆகும். பிகாஸ் வால்யூம் மோர், ஸோ ஆயில் ஃபில்லிங் வில் பி what we call rate will be less. அதனால இங்க மெதுவாக தான் இங்கே மூவ் ஆகும், திருப்பி போகும்போது ஃபாஸ்டா மூவ் ஆகிடும். வால்வோட பொசிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது பொசிஷன் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு இல்லைன்னா க்ளோஸ் பண்றதுக்கு. ஓகே, ஸோ 3 பொசிஷன் 4 போர்ட் 4/3 DCV வால்வு. ஓகே, DCV டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வு. நெக்ஸ்ட் இது எப்படி மில்லிங் மெஷின்ல பண்ணுவாங்க. ஸோ மில்லிங் மெஷின்ல நீங்க என்ன வேணும்னா, மில்லிங் மெஷின்ல டூல் ஸ்டேஷனரியா இருக்காங்க, அந்த ஒர்க் டேபிள் தான் நீங்க மூவ் பண்ணணும். அந்த மூவ்மெண்ட் எப்படின்னா, ஒர்க் இங்க இருக்காங்க நினைச்சிருங்க, ஜாப் வந்து இங்க இருக்காங்க, அதை அப்படியே மூவ் பண்ணி டூலுக்கு பக்கம் வருന്നത് வரைக்கும் ஃபாஸ்டா மூவ் பண்ணிடலாம். டூலுக்கு பக்கம் ரீச் ஆகும்போது ஸ்லோவானா போதும். எப்படி ஃபார்வர்ட் மோஷனும் இருக்காங்க, ரிட்டர்ன் மோஷன் இருக்காங்க. ஃபார்வர்ட் மோஷன் வந்து ஃபுல்லா ஸ்லோவில் போக வேண்டாம், டூல் ரீச் ஆகின வரைக்கும் ஃபாஸ்டா போயிடலாம். பிகாஸ் எங்கே எல்லாம் உங்களுக்கு டைம் ரெடியூஸ் பண்ண முடியுது, அங்கே எல்லாமே உங்களோட யூ கேன் ப்ரொடியூஸ் மோர் ப்ராடக்ட். அதனால இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க மெஷின் பண்ணும்போது இந்த மாதிரி டைம் சேவிங் எல்லாம் இட் வில் பர் டே இட் வில் இம்பேக்ட். ஓகே, அதனால டூல் வரைக்கும் ஃபாஸ்டா போகலாம். டூலுக்கு இங்கே போகும்போது ஸ்லோவா போகணும், திருப்பி ஃபாஸ்டா போகணும். ஓகே, அதை எப்படி நடக்குன்னு பார்க்கலாம். அகெயின் 4/3 DCV தான் யூஸ் பண்றாங்க. ஒரு ரிசர்வாயர் ஆயில் ஃபில் பண்ணி இந்த பிஸ்டன் அப்படி இப்படி தள்ளி தான் யூ ஆர் மேக்கிங் த மூவ்மெண்ட் பாசிபிள். ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ஷன் தான் நம்ம பார்க்க போகுது. ஓகே, இந்த டைரக்ஷன் தான் நம்ம பார்க்க போகுது. ஸோ அப் டு ஹியர் ஸ்லோவா இருக்கும், ஃப்ரம் ஹியர் டு ஹியர் ஃபாஸ்டா இருக்கும். என்ன நடக்கும்னு பாருங்க. இது வந்து இந்த பொசிஷன் கனெக்ட் ஆயிடும். வால்வு வந்து இந்த பொசிஷனுக்கு வரும். ஸோ பம்போடது டைரக்டா ஸ்ட்ரைட்டா போயிட்டு இங்கே போகுவாங்க. இங்கே போய் இங்கே ஃபில் ஆகும்போது இந்த பிஸ்டன் மூவ் ஆகும். இருந்து 2 பார்த்துருக்காங்க டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு. இது டிஸ்சார்ஜ் ஆகும்போது இது மூவ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் இட் வில் பி மூவிங் த்ரூ டீசலரேஷன் வால்வ். ஃபர்ஸ்ட் 2 வால்வ் இருக்காங்க. இது வந்து ரொம்ப சின்னதா வச்சிருக்கும், ரொம்ப கொஞ்சம் தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கும். அதனால ஆயில் இது வழி தான் ஈஸி போகிறதுக்கு. அதனால ஆயில் இது வழி திடீர்னு டிஸ்சார்ஜ் ஆயிடும் எங்க ரிசர்வாயருக்கு. நவ் இந்த ஜாப் வந்து இங்க இந்த பொசிஷன் ரீச் ஆகும் போது இந்த கேம் இந்த டீசலரேஷன் வால்வ் மேல ஷிஃப்ட் ஆயிடும் அண்ட் டீசலரேஷன் வால்வ் will be off. டீசலரேஷன் வால்வ்ல க்ளோஸ் பண்ணுவாங்க இந்த கேம். So only way now is this. இது ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் or ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வால்வ் தான். அங்கே கொஞ்சம் தான் டிஸ்சார்ஜ் வைக்குவாங்க, மீன்ஸ் பாசேஜ் கொஞ்சம் தான் போகுவாங்க. அதனால ரொம்ப மெதுவாக தான் ஆயில் டிஸ்சார்ஜ் ஆகிடும். இது வழி அகெயின் மீன்ஸ் ஸ்லோவாக மூவ் ஆகிடும். ஓகே, நவ்
திருப்பி போகும்போது ஷேப்பில் இருந்தால் அதே மாதிரி தான். திருப்பி போகும்போது திஸ் கனெக்ஷன் வில் பி ஆக்டிவ். அப்படி ஆக்டிவ் ஆகும்போது what will happen? This connection will be active. So இங்கிருந்து இங்கே போயிடும். இது வழி பம்ப் பண்ணிடுவாங்க. இது ரிட்டர்ன் வரும். க்ரோஸா போகுது. ஓகே, இது ரிட்டர்ன், இது ஃபில் ஆகிறதுக்கு டைம் கொஞ்சம் போதும். அதனால இது ஃபாஸ்டா மூவ் ஆயிடும். ஷேப்பில் இருந்த அதே மெக்கானிசம். அப்படிதான் நீங்க மில்லிங் மெஷின்ல டேபிள் மூவ்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் அட்டைன் பண்றாங்க. ஓகே, ஸோ காம்போனன்ட்ஸ் பார்த்து வைக்கணும். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இருக்காங்க டீசலேஷன் வால்வும், ஃப்ளோ கண்ட்ரோல் ஒரு ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வால்வ். ஓகே, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நம்ம வி ஹாவ் ரீச் அட் த எண்ட். லாஸ்ட் போர்ஷன் தான் இருந்தது. ஸோ அது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வி ஹாவ் கவர்ட் ஆல் த போர்ஷன்ஸ். ஓகே, டீப்பாக நம்ம போல, ஆனால் பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இட் ஹாஸ் டன் தட். நீங்கள் வந்து இது பேஸ் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஈவன் மினிமம் நீங்கள் இது பார்த்துட்டு போனால் கூட யூ கேன், இஃப் யூ ஹாவ் சம் பேசிக் ஐடியா யூ கேன் ஈஸிலி ஸ்கோர். ஓகே, ஸோ அதனால் வி ஹாவ் கம்ப்ளீட்டட். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். another வீடியோவில் இன்னொரு டாபிக் நமக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் குட் பை, டேக் கேர், தேங்க்யூ வெரி மச்.